இதனை நிகழ்த்த வந்திருக்கின்ற நம்முடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பெரியவர்கள், மயிலாடுதுறை ஸ்ரீ மகா சதாசிவ பீடாதிபதி மணிவிழா கண்ட நாயகர் சிவஸ்ரீ ஏவி சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்கள் நந்தி பெற்ற நவ ஆகமங்கள் என்ற தலைப்பில் பேசுகிறார்கள். இதனை அறக்குடையாக நல்கியவர்கள் நம்முடைய அறநூறு புரவலர் டாக்டர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றியோடு பாராட்டி மகிழ்கிறேன். சொற்பொழிவு தொடங்குகிறது. ஐயாவை பற்றி ஒரு நாடறிந்த நன்மகனார் அறிமுகம் அவங்களுக்கெல்லாம் நம்மளால் பண்ணுறதுக்கு எனக்கு அறியது கிடையாது. ரொம்ப வேத சிரோன்மணி. சிவபுரம் பாடசாலைன்னு மயிலாடுதுறையில் தெற்கு வீதியில் வேத பாடசாலை நிறுவி அதில் கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தைகளுக்கு மேல வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். வேத அத்தியனம். வாழ்க்கையில் நாமெல்லாம் சிவபெருமானின் திருவுருளை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒன்று வேதம் படிக்க வேண்டும், இல்லை திருமுறை படிக்க வேண்டும். இந்த வேதம் பயில்வது என்பது ஏதோ நமக்கு வேண்டாதுன்னு நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வேதமும் ஆகமும் சிவபெருமானால் அருளப்பட்டது. அதை இவர்களுடைய அந்த பாடசாலையில் கிட்டத்தட்ட 100 மாணவர்களுக்கு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இந்த வேத அத்தியனம் நடக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய பெருங்கருணையினாலே செய்து வருகிறார்கள். எந்த விதமான பிரதிபலித்த சொந்த செலவிலே அவ்வளவு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பெரிய மகான் அவர்கள். கடந்த ஆண்டு அவர்களுக்கு மணிவிழா நடந்தது. மிக அருமையாக செய்கிறார்கள். நம்முடைய அறநூறுக்கு தொடர்ந்து உதவி புரிந்து வருபவர்கள். நாங்கள் என்ன என்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் எங்களுக்கு எடுத்து சொல்லி 5 ஆண்டுகள் தொடர்ந்து பதிப்பு சம்பந்தமான எல்லா வேலைகளும் செய்து கொடுத்தார்கள். பல நூல்களையும் எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஐயா அவர்கள் இப்பொழுது நந்தி பெற்ற நவ ஆகமங்கள் என்ற பொருள் கொடுத்து பேச இருக்கிறார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். கணானாம் த்வா கணபதிஹம் வவாமஹே கவிம் கவீனா உபமஸ்ரவஸ்தவே ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ருண்வன்னோதிபிः சீதசாதனம். ஓம் மகாகணபதயே நமः. ஈசானः சர்வவித்யானாம் ஈஸ்வரः சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர்பிரம்மணோதிபதிர்பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோ. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் அகோரேभ्यो தகோரேभ्यो घोरघोरधरेभ्यः सर्वेभ्यः सर्वसर्वेभ्यो अस्तु सर्वेभ्यः. ओम वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविकरणाय नमो बलविकरणाय नमो बलाय नमो नमः सर्वभूतदमनाय नमो मनोन्मनाय नमः. ओम सद्योजातं प्रपद्यामि सद्योजाताय वै नमो नमः. भवे भवेनादि भवे भवस्वमा भवोद्भवाय नमः. यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमंगला तयो संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्. உதவமூர்த்திகள் திருமுறை திருமுறை திருச்சிற்றம்பலம். அன்பும் சிவமும்
இரண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. திருச்சிற்றம்பலம். यस्योनामरूपाभ्याम् या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्. बालाम्बाकरपल्लवोज्ज्वलसुतं बालार्ककोटिप्रभं भक्ताघौकविनाशनं परगुणं साम्राज्यसिद्धिप्रदम् कस्तूरीहिमतोयगन्धसलिलैः सौरभ्यदेहं सदा कौमारं गिरिजासुतं रविपुरी ब्रह्मण्यमुपास्महे वल्ली समेतं भजे. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு ஆலம்போர் குறை நிலை கண்ணில் நல்ல விதரும் கழுமல வலனக பெண்ணில் நல்லாளும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. என் தாயும் எனக்கருள் தந்தையம்பி சிந்தாகுலமான தீர்த்தி அடையாள் கந்தா உமையாள் மைந்தா குமாரா மறைநாயகனே என்று அருணகிரிநாத சுவாமிகள் குறிப்பிடுவது போல நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்ற எல்லாம் வல்ல செல்வ முத்துக்குமார பெருமானுடைய சன்னிதானத்திலே எல்லாம் வல்ல உமையோர்வாசன் மனோன்மணி மகா சதாசிவ பெருமானுடைய பெருங்கருணை திருவருளும் குருவருளும் துணை நிற்க இன்றைய தினம் சென்னை தியாகராய நகரிலே இருக்கின்ற தர்மயாதீனத்திற்கு சொந்தமான சமய பிரச்சார நிலையத்திலே நந்தி பெற்ற நவ ஆகமங்கள் என்னும் தலைப்பிலே சொற்பொழிவாற்ற இறையருள் கூட்டி வைத்துள்ளது. இந்த திருமணம் நம்முடைய ஞானாச்சாரியார்களாக விளங்கிய தர்மயாதீனம் 26வது குருமகாசன்தானம் அவர்களுடைய முற்காலத்திலே சென்னையிலே ஒரு வைத்தீஸ்வரன் கோயில் ஒன்று அமைய வேண்டும் என்ற ஒரு திருவுள்ளம் பற்றி இங்கே இந்த திருக்கோயிலாக இதனை அமைத்தார். பழைய மடம் பக்கத்தில் இருக்கு. நம்ம எப்போ வந்தாலும் அங்கே தான் தங்குவோம். சாமி தண்டவாணி ஓதுவார் இங்கே தான் இருந்தார். அப்புறம் தான் லண்டன் போனார். அதனால அவர் விடாமல் இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை வைக்கணும்னு விரும்புறதுக்கு காரணம் அந்த இந்த இடத்து மேலே உள்ள ஒரு பற்று. அப்போ பகலில் எங்கேயா சென்னையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வருவேன். அவர் சன்னதியில் உட்காந்து 1 மணி நேரம் திருமுறை பாடுவார். அப்படியே கண்ணிலேருந்து தண்ணீர் ஆறாக வடியும். அவ்வளவு அற்புதமாக வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஓதுவாமூர்த்திகளும் அந்த மாதிரி அவர் செய்த பணியினுடைய பலன்தான்
இன்றைக்கு அவர் லண்டன் லூசியம் சிவன் கோயிலிலே தலைமை ஓதுவா மூர்த்திகளாக இருந்து இங்கிலாந்து தேசத்தில் திருமுறையை பரப்பி வருகின்ற ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். நம்முடைய திருவாவூரை ஆதீன சைவ சித்தாந்த பயிற்சியினுடைய இயக்குனர் சபா சண்முகநாதன் அவர்கள் குறிப்பிடும்போது சொன்னார்கள், இன்று நாம் பாடசாலை நடத்தி வருகின்றோம், பல மாணாக்கர்களை உருவாக்கி வருகின்றோம். நாங்கள் இங்கு உருவாக்கி உலகம் முழுவதும் அனுப்புகின்றோம். சாமி தண்டவாணி உருவாக்கத்தில் அவர்கள் லண்டனில் உருவாக்கி உலகம் பூரா அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரிடம் பயின்றவர்கள் லண்டனில் பல குழுவினராக திருமுறை ஓதுபவர்கள் தனியாக இருக்கின்றார்கள், திருப்புகழ் ஓதுபவர்கள் தனியாக இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் அந்த குழுவோடு பாராயணம் செய்கின்ற பொழுது உண்மையிலேயே மிக அற்புதமாக இருக்கும். கடந்த 1.5 மணி நேரமாக நம்முடைய அன்பு சகோதரிகள் பிரேமலதா ராமமூர்த்தி, மாலினி குமார் குழுவினர்கள் இங்கு அருமையானதொரு திருமுறை இன்னிசையை வழங்கினார்கள். அதான் அவருடைய சீடர்கள். அதுபோல இங்கு இந்த இடத்திலே புதிதாக ஒரு மண்டபம் அமைத்து அதில் முத்துக்குமார சுவாமியை பிரதிஷ்டை பண்ண சன்னிதானத்தினுடைய திருவுள்ளம். முன்னே அம்மா அவருடைய செல்ல பிள்ளை, அவர்கள் பாடசாலையிலே பயின்ற மாணவர், அவர்கள் திருக்கோயிலிலே பூஜை செய்த சிவாச்சாரியார், அவர்கள் பாடசாலையினுடைய ஆசிரியர், இப்படி பல முகங்களிலே அவரிடத்திலே இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த மார்ஜார நியாயம்பாங்க, பூனை வந்து குட்டியை வாயால் பிடிச்சிக்கிட்டு போகும், அதுபோல் என்னை வந்து இருக்க பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் விடாமல் கிட்ட வச்சு தயார் பண்ணின ஒரு ஆச்சாரியர்கள் 26வது உருமால செஞ்சாங்க. அவர்கள் கூப்பிட்டு இது போல் எப்பா இந்த மாதிரி சென்னையில் செய்யலாம்னு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அவர்களுக்கு என்னமோ தெரியல, முதல்ல இங்கே சென்னையில் இது போல செய்தார்கள். அடுத்து அவர்கள் அவதரித்த திருத்தலமாக இருக்கின்ற காட்டுமன்னார்கிட்ட சிறுகாட்டூர்கிற திருத்தலம், அங்கே அவருடைய பூர்வாசிரம இல்லத்தை புதிதாக ராஜகோபுரத்தோடு திருக்கோயிலாக கட்டினார்கள். அங்கும் தையல் நாயகி, வைத்தியநாத சுவாமி, முத்துக்குமார சுவாமி, கற்பக விநாயகர், அங்காரகன், இதே போல் மேற்கு பார்த்த திருக்கோயிலாக அமைத்தார்கள். அதே போல் அடுத்ததாக சென்னையிலே ஒரு வைத்தீஸ்வரன் கோயிலை அமைக்க வேண்டும் என்ற ஒரு திருவுள்ளம் பற்றி இந்த முத்துக்குமார சுவாமியை எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது நான் சொன்னேன், முத்துக்குமார சுவாமி அலங்காராசனத்தில் ஒன்றா இருக்கும் வைத்தீஸ்வரன் கோயில். ரெண்டாவது அதற்கு ஒரு சிறப்பு என்னன்னா 2 திருவாசி, ஒன்று வந்து அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு மட்டும் இருக்கும், இங்கேயும் அதே மாதிரி செஞ்சுருக்கோம் பாருங்கள். வள்ளி தேவசேனா முருகனை சேர்த்து ஒரு திருவாசி இருக்கும், முருகனுக்கு மட்டும் ஒரு திருவாசி இருக்கும். இதே போல் அமைப்பில் கூட இருந்து இந்த சிலையை வார்த்தோம். இதை வைத்தீஸ்வரன் கோயிலில் ஒரு மண்டலம் வச்சு பூஜை பண்ணி, இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. பல இடையூறுகள், பல தடங்கல்களை கடந்து ஞானாச்சாரியாருடைய திருவுள்ளம், அவர்களுடைய தவம் அதெல்லாம் நடந்தேறியது. அங்கிருந்து முத்துக்குமார சுவாமிக்கு பூஜை பண்ணுற போதெல்லாம் இதுக்கும் பூஜை நடக்கணும். முத்துக்குமார சுவாமிக்கு கிருத்திகை அபிஷேகம் நடக்கிற பொழுது இந்த சுப்பிரமணிய சுவாமிக்கும் மண்டபத்தில் வச்சு சந்தனாபிஷேகம் நடக்கணும். இந்த சார்ஜ் ஏற்றுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு, இப்போ அதை சொன்னால் டக்குன்னு புரியும் எல்லாருக்கும். ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ப்ளூடூத் மூலமாக செய்யலாம். இப்போ ஐஃபோனுக்கெல்லாம் ஏர் ட்ராப் வந்துடுது. என்ன ஐயர் இதெல்லாம் பேசுகிறாதுன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் தெரிஞ்சிக்கலைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியும். அதுபோல் முத்தையா கிட்ட வச்சு அந்த சக்தியை பெருக்கி இங்கு வந்து பிரதிஷ்டை செய்தார்கள். நம்மை அறிந்தவர்களுக்கு தெரியும், நாம் பெரும்பாலும் மகா கும்பாபிஷேகத்தில் சர்வசாதகமாக இருந்து தான் அதை நடத்தி வைப்போம். ஆனால் மகாசன்னிதானம் அவர்கள் என்னை பணி செய்ய பணித்தது 1987 சிறுகாட்டூர் பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகத்தில். நான் அப்போ வாத்தியாரா போல் வைத்தீஸ்வரன் கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன்.
எங்கள் குருநாதர் இருந்தார் வாத்தியார், அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த வைத்தீஸ்வரங்கோல் பையனை பிரதான ஆச்சாரியமாக இருந்து செய்ய சொல்லுன்ட்டாங்க. எங்கள் வாத்தியாரே, என்னடா உன்னை கூப்பிட்டு சன்னிதானம் பிரதான ஆச்சாரியமாக இருக்க சொல்கிறாரு, நீ செய்வியா, என்ன செய்கிறண்ணா அப்படின்னு. அந்த புகைப்படம் இப்போ சமீபத்தில் கிடச்சிது. என்ன அப்போ இந்த மாதிரி செல்ஃபோன், இந்த ஃபோட்டோ லைவ் இதெல்லாம் கிடையாது. கேமராவில் எடுத்த அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு காப்பி ஃபோட்டோ கிடச்சிது. நான் சொல்கிறது 87ன்னா என்ன, அதில் ஒரு 13, இதில் ஒரு 26, 39, 40 வருஷத்துக்கு முன்னால் பிள்ளையார்கிட்ட ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு அவர்கள் இங்கே வந்து இந்த மாதிரி நீ பூஜை பண்ணுற முத்துக்குமார சுவாமியை தான் இங்கே பிரதிஷ்டை பண்ண போகிறோம், நீ யாரையாவது உட்கார வச்சுட்டு சர்வசாதகம்னு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது, நீ உட்காந்து ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. இங்கே பிரதான ஆச்சாரியமாக இருந்து இந்த முத்துக்குமார சுவாமியை பிரதிஷ்டை செய்கின்ற ஒரு பாக்கியத்தை நான் பெற்றோம். அடுத்ததாக இந்த தலத்தை பற்றியும் சொல்ல வேண்டும். அவர்கள் மிகவும் பெரிதும் விரும்பி செய்தது, வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற மாதிரி கற்பக விநாயகரை வைக்கணும், அங்காரகன் இங்கே பிரதிஷ்டை பண்ணணும். 2 வெளியில் இருக்குது. உள்ளே வந்து முத்தையாவுக்கு பக்கத்தில் வெள்ளி பெட்டகத்தில் முத்துலிங்கம்னு அவருடைய ஆன்மார்த்த பூஜாமூர்த்தி அங்கே எழுந்தருளி இருக்கின்றார். அதே போல் வைத்தியநாத சுவாமி, தையல் நாயகி அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொன்றுமே அந்த ஒரு ஞான மார்க்கத்தில் ரொம்ப சூட்சமமாக இருக்கும். நான் கேட்டேன், சாமி வைத்தியநாத சாமியும் தையல் நாயகியும் எந்த இடத்துல வைக்கிறது, இங்கே தனி சன்னதி கட்டுறதா என்னன்னு கேட்டேன். அவர் ஆன்மார்த்த மூர்த்தியாக இருக்கின்ற அந்த விடங்கர், அந்த உடையவர் லிங்கம் தான் வைத்தியநாத சுவாமி. அப்போ தையல் நாயகி எப்படின்னா அவருடைய ஆவுடையார் தான் தையல் நாயகி போ அப்படின்ட்டு. இங்கே உள்ள பெட்டியில் ஒரு சிவலிங்கம் மட்டும்தான் இருங்க, அதுவே வைத்தியநாத சுவாமி, அதுவே தையல் நாயகி. இங்கே முத்துக்குமார சுவாமி. ரொம்ப அற்புதமாக வாழ்நாளில் மறக்க முடியாத இனிமையான நிகழ்ச்சிகள். அதாவது அதற்கு மேல் நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்ற ஒரு அற்புதங்கள் அவருடைய அருளாட்சியிலே நமக்கு நிறைய நடந்தது. அதுபோல் ஆதீன திருமணத்தில் அவர்களுக்கு ஆன்மார்த்த மூர்த்தி சொக்கநாத சுவாமி. அவர் குரு பக்தி அதிகம். இன்றைக்கு திருமூலர் திருமந்திரத்தை நந்தி பெற்ற நவாகமங்கள் என்ற தலைப்பிலே நாம் பேச வேண்டும். நிறைய நேரம் எடுத்துக்கக்கூடாது, அதுவே பெரிய சப்ஜெக்டு. அதில் அந்த குரு பக்தி எப்போ பேசினாலும் அந்த குரு மரபை பற்றி பேச சொல்லுவார்கள். அப்போ குருஞான சம்பந்தருக்கு நாம் ஒரு விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணணும் மடத்தில் அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஆச்சாரியர் உத்தரவு. நான் அவர்கிட்ட எதுவுமே என்னுடைய 40 ஆண்டு காலம் சற்றேறக்குறைய அவரோட இருந்திருக்கேன். அவர் சொல்லி மறுத்து பேசினதே கிடையாது. உடனே பாரு எந்த இடத்துல வைக்கலாம், சாஸ்திரப்படி அதுக்கான அமைப்பு, அந்த கோயில் கருங்கல் திருப்பணியில் பூஜை மடத்திலேயே ஒரு பகுதியில் அந்த குருஞான சம்பந்தருக்கு, ஆதீனத்தினுடைய முதல் குருநாதருக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்ட்டு எல்லாம் கூட இருந்து எல்லாம் செஞ்சேன். நீ தான் ஆச்சாரியமாக இருந்து செய்யணும் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு. அதுபோல் தற்போதைய குருமூர்த்திகளாக விளங்குகின்ற 27வது குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு ஞானாச்சாரிய அபிஷேகம். இந்த வைதிக சைவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். 6 மாத காலம் இடைவிடாத இந்த ஞானாச்சாரிய அபிஷேகம் எப்படி செய்யறது? ஏன்னா இதுக்கு முன்னால் 23வது சன்னிதானம் காலத்தில் தான் பெரிய சன்னிதானம் இருந்து சின்ன சன்னிதானத்துக்கு பட்டம் கட்டி வச்ச. அதுக்கப்புறம்லாம் அவங்க இறந்து போயிடுவாங்க, இருக்கிறவங்க தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ தன்னுடைய காலத்தில் அடுத்தவருக்கு பட்டம் கட்டுறோமேன்ட்டு அந்த வைதிக சைவம், அந்த ஆகம மரபு மாறாமல் செய்யணும் அப்படின்ட்டு அதுக்கான ஒரு பெரிய கையெழுத்து பிரதி நோட்டு அவர்களுடைய இதில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். சன்னிதானத்து கையில் அது இருக்கும், என் கையில் கிரியாக்கிரம தியோதிகா தீட்சா புஸ்தகம் என் கையில் இருக்கும். ராத்திரி 10-11 மணிக்கு உட்காந்தோன்னா ராத்திரி 3 மணி 4 மணி வரைக்கும் ஒரு பக்கம் கூட நகராது. சற்றேறக்குறை 6 மாதங்கள் இது சம்பந்தமாக சிந்தனை செய்து அதனையும் நீ இருந்து பூஜை ஹோமங்கள்லாம் பண்ணி நடத்தணும் அப்படின்ட்டு அருளாணையிட்டார்கள்.
அதுபோல் இன்றைக்கு நாம் உலகம் பூரா போகிறோம். இன்றைக்கி எவ்வளவோ பெருமை புகழ். இன்றைக்கு உங்கள் முன்னால் உட்காந்து மைக்கில் பேசுகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய ஆச்சாரியர்கள், 26வது குருமஹாசன்னிதானம். எனவே தான் நான் நடுவில் அறனருள் சுவாமி தண்டபாணி அவர்கள் ஆண்டுதோறும் இதை ஆரம்பித்த போதும் நம்முடைய ஆச்சாரியர்கள் இதற்கு 1,00,000 ரூபாய் வைப்பு நிதியாக என் வாழ்முதலாகிய பொருளே போற்றிங்கிறார் மணிவாசக பெருமான். வாழ்முதல்னா ஃபஸ்ட்டு அந்த கார்பஸ் ஃபண்டுன்னு ஒன்று வைப்பாங்கல்ல ஒரு ட்ரஸ்ட்டுக்கு. அந்த கார்பஸ் ஃபண்டு மாதிரி நமக்கு என்ன இருக்குன்னா இறைவனுடைய திருவருள். அதைத்தான் மணிவாசக பெருமான் என் வாழ்முதலாகிய பொருளேங்கிற. அப்படி நானாக இருக்கட்டும், சாமி தண்டபாணி ஓதுவாராக இருக்கட்டும், இங்கே இருக்கின்ற அநேகமான சிவனடியார்களுக்கெல்லாம் நம்முடைய மகாசன்னிதானம் அவர்கள் ஒரு மனதிலே வைத்து வழிபடு தெய்வமாக வாழ்ந்தருளினார்கள், அருளாட்சி செய்தருளினார்கள். அப்படி சாமி தண்டபாணி ஓதுவா மூர்த்திகள் போய் சொன்னபோது நல்லா நடத்துப்பா அப்படின்னு சொல்லி வைப்பு நிதியாக 1,00,000 ரூபாய் அந்த காலத்தில், நான் சொல்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னால் நம்ம இதை துவங்கினோம். அந்த இதை 21 வருஷத்துக்கு முன்னால் 1,00,000 ரூபாங்கிறது இன்றைக்கி வெள்ளி விலையும் தங்க விலையும் எங்கேயோ போய் நிற்கிறது. கைராசி. அவங்க கையால் ₹1 பணம் வாங்கி நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சோம்னா எவ்வளவோ விஷயங்கள். அவரை பற்றி பேசினா நான் இப்போ திருமந்திரத்தை பற்றி பேச முடியாது. என்ன, நம்ம மடத்துக்கு போனால் அந்த திருக்கை வழக்கம்னு தருவாங்க. எங்கள் சன்னிதானத்துக்கிட்ட ஒரு பெரிய பழக்கம், யாருக்கும் பணம் தர மாட்டாங்க. பணம் கொடுத்தா வீணாக போயிடுவேன் அப்படிம்பாங்க. நீ வேணால் கொஞ்ச நேரம் உட்காரு, பாடம் கேட்டுக்கிட்டு போ, பணம் கேட்காத, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிம்பாங்க. இது ஒரு சித்தர் மாதிரி அவங்க. அதுக்காக நீ கஷ்டப்படுன்னு யாரையும் சொல்ல மாட்டாங்க. அந்த மனசால் கூட அதுமாரி நினைக்க மாட்டாங்க அவங்க. நாங்களும் சின்ன பிள்ளைங்க தானே. அவங்க சன்னிதானம் பணம் கொடுத்தாக்க இதை நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க. சாமி, எங்கள் வீட்டில் ஒரு எக்ரிமெண்ட் ஆகிருக்கு, நான் வெளியில் போய் சம்பாதிக்கிற பணம் வீட்டு செலவுக்கு, சன்னிதானம் கொடுக்குற பணம்லாம் என் வீட்டுக்காரியினுடைய சிறுவாட்டு காசுக்கு, அவள் அதை எங்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா அப்படின்னு. ஏன்ப்பா அப்படி சொன்னா அப்படின்னாரு. அதை வச்சா வளருதுன்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை. அதுபோல் அந்த ₹1 நாணயங்கள் தான் 4, 5 இந்த மாதிரி கொடுப்பார். அப்படி அவர்களுடைய சிந்தனைகளை இந்த இடத்துல சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்த்து சென்றார்கள். அவ்வளவுதான். இனிமேலுக்கு நமக்கு அதுக்கு மேலே எது, அதாவது காஞ்சி பெரியவருக்கு அந்த இது கான்ட்ராக்டு பிரச்சனை, மகா பெரியவாளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டாங்க. அவர் ஒத்துப்பாரா? ரொம்ப ஆச்சார சீலர். அப்புறம் அவருடைய பிரதான சிஷ்யர் ஒரு டாக்டர் ஒருத்தர், அவர் போய் ரொம்ப அவர்கிட்ட பிடிவாதம் பண்ணி, நான் குளிச்சுட்டு மடியோட ஈர வேஷ்டியோடு நான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு அவர்கிட்ட இது பண்ணிவிட்டு பெரியவருக்கு ஆப்ரேஷன் பண்ணினார். கொஞ்ச நேரம் கழித்து பெரியவருக்கு கண்ணெல்லாம் கட்ட ஊற்று எல்லாம் இது பண்ணார். அப்படின்னாராம், எல்லாம் பெருசு பெருசாக தெரியுதுரா அப்படின்னாராம். என்ன, அவ்வளோதான், ஆப்ரேஷன் சக்ஸஸ். அன்னியிலேருந்து அவர் ஆப்ரேஷன் பண்ணுறதை விட்டுட்டார். அந்த ஆச்சாரியருக்கு ஆப்ரேஷன் பண்ண கையால் இனிமேலுக்கு யாருக்கும் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அவர்கள் அதிலேருந்து விட்டது போல் எளியனுக்கு என்னுடைய ஞானாச்சாரியார் அவர்கள் இனிமேலுக்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக நமக்கு எல்லாவற்றையும் நினைக்கும் தோறும் நம்மை நெறிப்படுத்துகின்ற ஒரு ஆற்றல், ஒரு ஆச்சாரியத்துவம் அவர்களிடத்திலே இருக்கின்றது. அந்த இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நான் சில சமயத்தில் நினச்சிப்பேன், என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே சாமி அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவர்கள்ட்ட சொன்னால் சரியான விடை கிடைக்கும். இன்றைக்கு என்னென்னமோ கேள்விகள் வருது, என்னென்னமோ பெரிய பெரிய க்ஷேத்திரங்கள்லாம் இன்றைக்கி நமக்கு முன்னால் எவ்வளவோ ஆச்சாரியர்கள் இருந்திருக்கிறார்கள். ஞானசம்பந்தர் முதலிய ஆச்சாரியர்கள், சமயாச்சாரியார்கள், சந்தானாச்சாரியார்கள்,
இவர்களுக்கெல்லாம் மூத்தவராக இருக்கின்ற திருமூலர் பெருமான் இவர்களெல்லாம் சொல்லாத, இவர்களெல்லாம் நினைத்து பார்க்காத விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு ஏதோ சிந்தனை பண்ணி புதுசாக நாங்கள் ஏதோ கண்டுபிடிச்சி செய்கிறோம்னு கிளம்பி நிறைய தவறுகள்லாம் நடந்துட்டு நிற்க அவர்களுடைய திருவடிகளை சிந்தித்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானாலே தடுத்தாட்கொள்ளப்பட்டு திருத்தொண்ட தொகை பாடி அருளுகின்றார். அதில் எல்லாரையும் எம்பிரான் என்றும் ஏதாவது ஒரு அடைவு சொல் கொடுத்தும் சில இடங்களிலே தண்டிக்கும் மூர்க்கருக்கும் அடியாருக்கும் அடியேன்னு 2 பேரை 3 பேரை சேர்த்தும் பாடி போயிட்டே இருக்க. சில இடத்துல நின்று நிதானமாக அடுத்த வரைக்கும் போவார். அப்படி போகிறது ஞானசம்பந்தருக்கு சொல்கிறார், அடுத்த நாவுக்கரச பெருமானுக்கு சொல்கிறார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தானே பாடுறார், சண்டிகேஸ்வர பெருமானுக்கு 3 வரி பாடுகின்றார். என்ன இதெல்லாம் அவருடைய திருத்தொண்ட தொகையில் உற்று நோக்க வேண்டிய சில விஷயங்கள். அதுபோல எல்லாரையும் எம்பிரான் சம்பந்தன், ஞானசம்பந்தருக்கு மேலாக ஒரு ஆச்சாரியர் நமக்கு கிடையாது. ஆனால் அவருக்கு எம்பிரான் என்று சொன்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கு நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று நம் என்ற சொல்லை உபயோகிக்கின்றார். அந்த சொல்லுக்கு உரை எழுதுகின்றார்கள் பலரும் பலவிதமாக. அவர் நம் என்று சொன்னது நம்முடைய அனைத்து உயிர் வர்க்கங்களுக்கும் பிரானாக இருந்தவர் திருமூலர் பெருமான். அப்படி ஒரு அற்புதம் அவருக்கு சிவபெருமானுடைய திருவருளினாலே கிடைத்ததால் தான் அவர் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று பாடத் துவங்குகின்றார். இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி. நம்பியாண்டார் நம்பிகள் அவருடைய வரலாற்று ஒரு சில மணித்துளிகள் அவர்களுடைய வரலாறை சிந்தித்து, ஆகம சிறப்புகளை சிந்தித்து, நந்தி பெற்ற நவாகமங்களை சிந்தித்து இதை நிறைவு செய்வோம். 3 விஷயங்கள். நாம் ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்காருன். குடிமண் சாத்தனூர் கோக்குளம் மெய்ப்போன் குரம்பை புக்கு. இது நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய வகை. திருத்தொண்ட தொகை பாடியது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். முடிமண்ணு கூணர் பிறையாளன் தன்னை முழுத்தமிழின் படி மண்ணு வேதத்தின் சொற்படியே பரவிட்டு என் உச்சி அடிமண்ண வைத்த பிரான் மூலனாகின்ற அங்கணனே அப்படின்னு நம்பியாண்டார் நம்பிகள் பாடுகின்றார். குடிமண்ணு நற்குடிகள் பிறந்திருக்கின்ற சிறந்த சீலம் நிறைந்த அந்த குடிமண்ணுங்கிற வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் இருக்கு. சாத்தனூர், திருவாவூர்துறைக்கு பக்கத்தில் இருக்கின்ற சாத்தனூர். கோக்குளம் மெய்ப்போன், அங்கே ஆடு மேய்க்கின்ற இடையர் குலத்தைச் சேர்ந்த ஒருவனுடைய குரம்பை புக்கு. குரம்பைனா டெட் பாடி, செத்துப்போன உடம்புல புக்கு புகுந்து முடிமண்ணு கூணர் பிறையாளன் தன்னை. கூணர் பிறைனாக்க அந்த கூணன்னு சொல்கிறோம் இல்லையா, வளைஞ்சி இருக்குது. சுவாமி சிவபெருமானுடைய தலையில் இருக்கிற பிறை அப்படி வளைவாக இருக்கும், பிறை கோட்டன். கூணர் பிறையாளன் அதை தலையிலே வைத்திருக்கின்ற எம்பெருமானை, சந்திரசேகர பெருமானை முழுத்தமிழின் படிமண்ணு ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கின்றார். தமிழின் முழுமை எதிலே இருக்கிறது என்று கேட்டால் திருமந்திரத்திலே தான் இருக்கிறது என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் பலவாற்றானும் ஆராய்ச்சி செய்திருக்கின்றார். அவருடைய உழைப்பு ஒரு மிகப்பெரிய உழைப்பு. அதிலேருந்து சில விஷயங்களை எடுத்து பேசுறதுக்கே நாம் நிறைய உழைக்க வேண்டியது இருக்கு. ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்குது, இதை சொல்லலாமா சொல்ல வேண்டாமா அப்படின்ட்டு. அப்படி அந்த முழுத்தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவிட்டு அப்படிங்கிறார். வேதங்களையும் ஆகமங்களையும் முழுமையான தமிழ் வாயிலாக அருளி செய்திருக்கிறார். அப்போ மற்றவர்களெல்லாம் அப்படி அருளி செய்யவில்லையா, பின்னால் ஆச்சாரியர்கள் எல்லாம் அருளி செய்யவில்லையா என்று கேட்டால்
அவர்கள் பாடியது முழுமையாக ஸ்தோத்திரம். அந்த தோத்திரத்தை பொறுத்த வரையிலே அவர்களுக்கு அந்த அருளினாலே இன்றைக்கு தமிழுக்கு கிடைத்திருக்கின்ற தமிழ் வேதமாக நாம் வைத்து போற்றுகின்றோம். திருமூலர் பெருமான் பாடியது தோத்திரமும் சாத்திரமும் அடங்கிய ஒரு முழுமையான நூல். சாஸ்திரம் வேற. நம்ம சைவத்தில் ஸ்தோத்திரங்கள் 12 திருமுறைகள், சாஸ்திரங்கள் 14 சாஸ்திரங்கள், சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள். அதை தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்பார் நாவுக்கரச பெருமான். இந்த இரண்டையும் அவர் சொல்லுகின்றார். ஒரு வேறு மொழியில் இருக்கிறத மற்ற மொழியில் மொழிபெயர்த்து சொல்லுவது என்பது ஒரு மிகப்பெரிய கடினமான விஷயம். ஏன்னா இப்போ இன்றைக்கி தமிழில் இருக்கிற இப்போ ஒரு பெரிய புராணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறோன்னு வச்சுங்க, எல்லா பொருளுக்கும் ஆங்கிலத்தில் சொற்கள் இருக்காது முதல்ல. இப்போ சுவாமிக்கு என்னது, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பித்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரேன்னு பாடுறார். இந்த விளக்கு தூபம்ங்கிறதுக்கு நீங்கள் இப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும். தூபம்ங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்மோக்கும்பீங்க. அது என்னமோ மாதிரியில் இருக்கும். அதுபோல் வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வேதம் இலக்கணத்துக்கு கட்டுப்படாது. வேதங்கள் ஏற்பட்ட காலத்திற்கு பிறகுதான் சிவபெருமான் வடமொழி இலக்கணத்தை பாணினி என்பாருக்கும் தமிழ் இலக்கணத்தை அகத்தியருக்கும் அருளி செய்தார். எதற்காக பாணினி தவமிருந்து இந்த வடமொழி இலக்கணம் வியாகரணத்தை பெற்றார் என்றால் வேதத்துக்கு பொருள் காண்பதற்காக. புரியுறதா? அப்போ இந்த வியாகரணத்தால் வேதத்துக்கு பொருள் செய்கின்ற பொழுது அவருக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. ஏன்னா இலக்கணத்துக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறது வேதம். அது என்ன? அது ஆப்த வாக்கியம். அதில் போய் நாம் இந்த அறிவோட, இந்த இலக்கண அறிவோட, இலக்கிய அறிவோட, நம்முடைய பிஹெச்டி அறிவோடெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அது எல்லாம் ஆப்த வாக்கியம், மந்திரத்துக்கு இலக்கணம்லாம் பார்க்கக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு கடினமான விஷயத்தை, ஆகமத்தில் இருக்கிற விஷயங்களை அவர் அப்படியே தமிழில் கொண்டு வரணும். அப்போ அவர் எப்பேற்பட்ட ஒரு முயற்சியை செய்திருக்கிறார் என்பதனை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் உணர்ந்து, இவர் இவ்வளவு உழைத்தவர் எனக்கு மட்டும் குருநாதர் அல்ல, நம் எல்லோருக்கும் இவர்தான் குருநாதர், இவர்தான் தலைவர் என்ற ஒரு எண்ணத்திலே நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இங்கு நம்பியாண்டார் நம்பிகள் முழு தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவிட்டு வேதத்தில் உள்ளதை கொஞ்சம் கூட மாற்றாமல் அவர் அருளி செய்திருக்கிறார். இது எப்படி அவருக்கு தெரியும்? அவர் எங்கே படித்தார்? இப்போ உடனே கேள்வி கேட்கலாம்ல நம்ம சிங்கங்கள்லாம். இவர் நம்பியாண்டார் நம்பிகள் எந்த காலேஜில் படித்தார்? அவருக்கு பேராசிரியர், அவருக்கு ஆச்சாரியர் திருநாரையூர் பொல்லா பிள்ளையார். அவர் பூஜை பண்ணார். பிள்ளையார் என்ன பண்ணார்? பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக எடுத்துனார். நீ பள்ளிக்கூடம்லாம் போகாத, கெட்டு போயிடுவேன், நானே உனக்கு பாடம் சொல்லித்தரேன்ட்டு பிள்ளையார் அவருக்கு முத்தமிழையும் அருளி செய்தார், சகல ஞானங்களையும் கொடுத்தார். அதனால் அவருக்கு திருமந்திரத்தினுடைய பொருள் புரிந்தது. அதனால் அவர் சொல்கின்றார், முழித்தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவிட்டு. அந்த அருமை தெரிந்தவர்கள் சொல்ல வேண்டும். இன்றைக்கி பாராட்டுங்கிறது எங்கெங்கேயோ என்னென்னமோ மாதிரி நடந்துட்டுருக்கு. அவன் என்ன செஞ்சாங்கிறது அவன் பேரே தெரியாமல் அவனுக்கு பாராட்டு விழா நடக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் அங்கே வராரு. அங்கே கேட்குறாரு, இவர் பேர் என்ன அப்படின்ட்டு. என்ன அருமை தெரியாதவர்களை விட்டு திருமூலரை பற்றி அறிந்ததனாலே மிக அருமையாக சொல்லுகின்றார். முழுத்தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவிட்டு
என் உச்சி அடிமண்ண வைத்த எம்பிரான் அப்படிங்கிற. என் உச்சி அவருடைய திருவடிகளை என் தலையிலே வைத்த பிரான் ஆகின்ற அங்கணன் அப்படிங்க. அங்கணன் என்று சொன்னால் அருளாளன் என்று பொருள். திருமந்திரம் மிக உயர்ந்ததாக பின்னால் வந்த தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் அப்படிங்கிற. இது எல்லாமே ஒரே வாசகம் தாங்கிறார். திருக்குறளில் வர பல செய்திகள் திருமந்திரத்தில் வருது. அந்த சொற்களை திருமூலர் சொல்லை எடுத்து திருவள்ளுவர் கையாண்டாரா, திருவள்ளுவனுடைய சொற்களை எடுத்து திருமூலர் கையாண்டாரான்னு இப்போ நம்ம பேசினோன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இருவருக்கும் அந்த சிவபெருமானுடைய திருவருளினாலே சொற்கள் ஒரே மாதிரியாக வந்தது. அப்படித்தான் எடுத்துக்கப்போம். அப்படி எல்லாமே என்ன ஒரு கருத்தில் வருதுன்னு சொன்னாக்க, நாம் இந்த உலகத்தை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நாம் யார், என் உள்ளம் யார், யாராவது அதை பற்றி யோசிக்கிறோமா? இன்றைக்கி டிவியில் எத்தனை மணிக்கு சீரியல், இன்றைக்கி எத்தனை மணிக்கு கிரிக்கெட் மேட்ச்சு, இன்றைக்கி இப்போ யார் அரசியல் கட்சியில் இன்றைக்கி யார் பேச போகிறா, தேவையில்லாத விஷயங்கள். இன்றைக்கி எங்கே சாப்பிட்லாம், இன்றைக்கி பீச்சுக்கு போகலாமா, இன்றைக்கி என்ன கலர் வேஷ்டி கட்டிக்கலாம், இப்படியே தானே சிந்தித்து கொண்டு இந்த உலகங்கிறது நம்ம மனதை மயக்கி கொண்டு இருக்கின்றது. இந்த மயக்கத்துக்கு நம்ம இட்டு செல்வது ஐம்புலன்கள். கண்ணால் பார்க்குறதெல்லாம் ஆசைப்படுறோம். கண்ணால் பார்த்துட்டோன்னே மனசுக்கு செய்தி அனுப்புறது, மனசு ஆசைப்படுறது. காதால் ஒரு விஷயத்தை கேட்குறோம், உடனே மனசு ஆசைப்படுறது. இப்படி ஐம்புலன்களாலும் மனசு பாதிக்கப்பட்டு இவன் இந்த ஒரு குறுகிய வட்டத்திலேயே சுற்றி கொண்டு நிற்கிறான். அப்போ இவனை கடையேற்ற வேண்டுங்கிற அந்த ஒரு கருணை யாருக்கு இருக்கு? எம்பெருமானுக்கு இருக்கு. ஆக பதி சிவபெருமான், பசு நாம் எல்லாரும் ஆன்மாக்கள், உயிருள்ள எல்லாம் பசு. பதி பேரின்பத்தில் இருக்கார். இந்த பசுக்களாகிய ஆன்மாக்கள் சிற்றின்பமும் சிற்றறிவும் உடையவனவாக இருந்து சில இன்பங்களும் பல துன்பங்களையும் அனுபவித்து வருகின்றது. இதுதானே நடக்கிறது. ஏதோ எப்போவோ கொஞ்சம் மகிழ்ச்சி கிடைக்கிறது, மற்ற நேரம் பூரா மனசில் ஏதோ ஒரு துன்பம் கஷ்டம், இதுதானே எல்லாரையும் வாட்டின்னு இருக்கு. அப்போ இந்த நிலை மாற வேண்டும். பெருமானிடத்திலே பேரின்பம் மட்டும்தான் இருக்கு, அவருக்கு துன்பம் கிடையாது. அது முழுமையான இன்பம். அப்போ மணிவாசக பெருமான் இங்கே ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுறார். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அப்படின்னு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அவர் பேரின்ப நிலையில் இருக்கார். என்ன திருப்திமத்துவம்னு பேர், திருப்திமான் அப்படின்னு சிவபெருமானுக்கு. வரம்பில் இன்பமுடைமை, அவருடைய எண்குணங்களில் உயர்ந்தது வரம்பில் இன்பமுடைமை. அவருடைய இன்பத்துக்கு எல்லையே கிடையாது. அப்போ அவருக்கு துன்பம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், இந்த உயிர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது இந்த துன்பத்தை துடைப்பதற்காக அவர் வருகிறார் இல்லையா, அந்த துன்பம் அவரோடு சம்பந்தமுடையதாக ஆகின்றது, அவரை பாதிக்காது. எனவே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, எல்லாவற்றையும் கடந்த நிலையில் இருக்கார். அப்படியாக அந்த பேரின்ப நிலையில் இருக்கின்ற பெருமான், நாம் நினைக்கிறோம் நம்ம அந்த ஒரு பேரின்பத்தை எப்படி அடையிறதுன்னு நாம் ஆசைப்படுறோம், நம்மால் முடியல. ஏன்? இந்த மயக்கம் மனசுங்கிறது தடுத்துன்னு இருக்கு. இன்றைக்கி கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம், முக்கியமான சீரியல் இருந்து பார்த்துட்டு போயிட்டேன், இன்றைக்கி தான் கிளைமாக்ஸ் வருதுன்னு அவ கூட இருக்கிற தோழி சொல்கிறார். இப்போ மனசு யோஜனை பண்ணுறது கோயிலுக்கா டிவி சீரியலா, எது ஜெயிக்கிறது? ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள், சும்மா இந்த இடத்துக்காக சொல்லக்கூடாது. சீரியல் தானே ஜெயிக்கிறது. அப்போ இந்த ஒரு மயக்கத்திலேருந்து மனசை இழுத்து கொண்டு வரணும்னா அதுக்கு அதிக ஆற்றல் நம்ம அறிவுக்கு வேண்டும்.
அறிவுக்கு ஆற்றல் நிறைய இருந்தால் மனசை இழுத்தும். நீ போ. நல்ல சிறந்த அறிவாளிகளை பாருங்கள், எந்த காலத்திலையும் கீழே இறங்க மாட்டாங்க. யாரும் கை காட்டி அவர்களை சுட்டி இவர் தவறு செய்தார் என்று சொல்ல மாட்டார்கள். அவர் செய்தாரா செய்யலையாங்கிறது அப்புறம். நீ செஞ்சியேன்னு ஒருத்தன் காமிக்கிறான்ல, அந்த அந்த புத்தி பலம் இருந்ததுன்னா அதற்கு இடம் தர மாட்டார்கள் ஞானிகள். அப்ப இந்த பசுவும் பாசமும் பதியை அணுக முடியாது. நாமும் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மயக்கமும் சுவாமியை கிட்ட போக முடியாது. ஆனால் சுவாமி நம்மக்கிட்ட வந்தாருன்னு வச்சுக்கோங்க, சுவாமி நம்மளை தேடி வந்தாருன்னா இந்த பாசம் அழிஞ்சு போயிடும். புரியுறதா? ஒரு நல்லவங்க 10 பேர் இருக்காங்க, அவங்கள சுற்றி கெட்டவன் திருடம் குடிகாரன் எல்லாம் நின்றுட்டு அவங்கள போக விடாமல் தடுத்துன்னு இருக்கான். போலீஸ் வந்ததுன்னா இவன்லாம் ஓடி போயிடறான் இல்லையா, இந்த கெட்டவன்லாம் ஓடி போயிடறான் இல்லையா. அதுபோல் எம்பெருமான் இந்த ஆன்மாவை நோக்கி கருணை கொண்டு இறங்கி வருவாரே ஆகில், இந்த கள்ள புலனைந்துங்கிறார் பார்த்தீங்களா, இதே திருமூலர் தானே சொல்கிறார். கள்ளர்கள் கள்ள புலனைந்து, ஐம்புல வேடர்கள் அப்படிங்கிறார். இதெல்லாம் வேடர்கள், வேட்டையாடுறது. அப்போ சுவாமி நம்மை நோக்கி வந்தால் இவைகள் பசுக்களை விட்டு அகன்றுவிடும். அந்த பசுவை எம்பெருமான் தன்னுடைய திருவடி நீழலிலே வைத்து பேரின்பம் அருளுவான். இந்த உண்மைதான் பதி பசு பாசம் என்ற இதை உமாபதி சிவாச்சாரியார் சொல்லுகின்றார். எத்தனையோ திருமுறைகள் இருக்குது, ஸ்தோத்திரங்கள் இருக்குது, சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. பல்கலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசமாம் தெரித்தல். இவர் என்ன சொல்கிறார்? இப்போ நீ தேவாரத்தை படி, வேதத்தை படி, ஆகமங்களை படி, திருமுறை திருமந்திரத்தை படி, எல்லாம் படித்தாலும் என்ன இருக்குது அதில் விஷயம்? பதி பசு பாசத்தை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி பிற்காலத்தில் ஒரு சிவாச்சாரியாரை பேச வைத்த ஒரு புரட்சியாளர் திருமூலர். திருமந்திரம் அருளிய திருமூலர் பெருமான் மிகப்பெரிய புரட்சியாளர். அவருடைய காலம் கிமு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சிலர் சொல்லுகின்றார்கள். சிலர் சில கருத்துக்களை அடிப்படையாக வைத்து கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு என்று சொல்லுகின்றார். ஆனால் நம்முடைய ஆச்சாரியர் திருமந்திர நூலிலே அவருடைய காலத்தை பற்றி சிந்திப்பது முற்பட்டது என்றே கொள்கை என்றும், தமிழகத்தை பொறுத்தவரை நம்ம இளையதீபன் மகாலிங்கம் இப்போ பேசிக்கிட்டு இருந்தார். திருவிடைமருதூரில் வரகுணபாண்டியன் வந்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றான் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அவர் ஒரு நூல் எழுதியிருக்கார். அதையும் அறிமுகப்படுத்துவோமே சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது. அதில் அது களப்பிரர்கள் காலம், அதாவது மூவேந்தர்களுடைய ஆட்சி குன்றி, சேர சோழ பாண்டியர்களுடைய ஆட்சி குன்றி ஒரு காட்டுமிராண்டி கூட்டமாக தமிழகத்திற்கு ஊடுருவிய அந்த களப்பிரர்கள் ஆண்ட அந்த காலம் இருக்கிறதே, சுமார் ஒரு 200 ஆண்டுகள், 2 நூற்றாண்டுகள் தமிழகத்திலே ஒரு இருண்ட காலமாக ஆராய்ச்சியாளர்களாலே பார்க்கப்படுகின்றது. அப்போ தான் வந்து சனாதன தர்மத்தை மட்டும்தான் அவர்கள் அழித்தார்கள். மற்ற கிறிஸ்துவத்தையோ முஸ்லீமையோ அது 5000 வருஷமாக தமிழகத்தில் நடந்துட்டு வர ஒரு சாபக்கேடு. ஹிந்து மதம் தான் வேண்டாம், ஆண்டவன் வேண்டாம். ஆனால் இஸ்லாமியர்கள் வளரலாம், கிறிஸ்துவர்கள் வளரலாம், அவர்களை போற்றி நோன்பு கஞ்சி குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அது போன்ற ஒரு காலம். அதனாலே தான் அந்த காலத்திலே தோன்றியதினால்தான் அவர் வேதத்தை விட்ட அறமில்லை என்று ஒரு உரத்த குரலிலே கூறிக்கொண்டு வெளிப்பட்டார் என்று ஆச்சாரியர்கள் கூறுகின்றார்கள். எந்த காலத்தில் பிறந்தார் என்ன, அவருடைய காலத்தை பற்றி பழமையான அவருடைய வரலாற்றில் சில விஷயங்கள் சேக்கிழார் பெருமான் அதில் ரொம்ப அதிகமாக கை வைக்கலை. ஏன்னா நமக்கு ஆதாரம் திருத்தொண்டர் புராணத்திற்கு
திருத்தொண்டர் புராணத்திற்கு வாயிலாகத்தான் நமக்கு எல்லாவற்றிற்கும் ஆதாரம் எடுக்க முடிகின்றது. எனவே சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணத்திலே திருமூலர் பெருமானை பற்றி குறிப்பிட்ட பிறகு திருமூலருடைய வரலாற்றை எழுத புகுவார்களும் திருமந்திரத்துக்கு உரை எழுத புகுவார்களும் கொஞ்சம் அச்சமே கொண்டு எழுதுகின்றார்கள். காரணம், சேக்கிழார் சொல்லாத விஷயங்கள், சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் இருக்கின்றது. திருமூலர் யார் என்ற ஒரு வினா எழுகின்றது. அவர் பொதியமலையிலே மதுரையிலே தமிழ்ச்சங்கத்திலே பயின்றவர், அந்தணர். அவருக்கு பெயர் சுந்தரன் என்று பெயர். அகஸ்தியரிடத்திலே தமிழ் பயின்றவர். மேலும் நந்தியம்பெருமானிடத்திலே சிவஞான உபதேசம் கேட்பதற்காக கைலை சென்றவர். மதுரையிலே இருந்து கைலை சென்றவர். இது ஒரு வரலாற்று செய்தி. ஆனால் இது பெரிய புராணத்திலே காணப்படவில்லை. இரண்டாவது, அவருடைய இயற்பெயரை சேக்கிழார் சுவாமிகள் எங்கும் சொல்லவில்லை. இவர் சுந்தரன் என்ற பெயரோடு கைலை செல்லுகின்றார். அங்கு நந்தியம்பெருமானிடத்திலே சிவஞான உபதேசம் கேட்கின்றார். அவருக்கு அந்த குருத்துவத்தை நந்தியம்பெருமான் அருளி செய்கின்றார். அதனாலே அவருக்கு நாதன் என்ற பெயர். நாதன் என்றால் குரு என்று பெயர். சுந்தரநாதன் என்ற பெயரோடு அவர் அங்கு தவம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அவரோடு நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு எண்மரும் ஆமே. இதை திருமூலர் பெருமான் சொல்கிறார். நாங்கள் 8 பேர் படித்தோம் சொல்கிறாங்க இல்லையா. நாங்கள் பாடசாலையில் 8 பேர் ஒரே பேட்ச் படித்தோம். நாங்கள் படித்த போது 50 பிள்ளைங்க இருந்தாங்க. என் கூட பள்ளிக்கூடத்தில் இவன் கிளாஸ்மேட், இவன் ரூம்மேட் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதுபோல் இவரோடு பயின்றவர்களை இவர் சொல்லுகின்றார். நந்தி தேவரிடத்து நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின், நந்தி அருள் பெற்ற நாதர்கள் யாவர் என்று கேட்டால் நந்திகள் நால்வர். அந்த நந்திகள் நால்வர் என்று சொன்னால் யாருன்னாக்க சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். இந்த நால்வரும் அவர்களெல்லாம் நந்தி அந்த சொனாமதேயத்தை கொடுத்துருக்கார். தீட்சாநாமமாக ஆச்சாரியர் தன்னுடைய பெயரையே சிஷ்யனுக்கு வைக்கலாம்னு சாஸ்திரம் இருக்குது. சிவபெருமான் அந்த நந்திகேஸ்வரருக்கு நந்தி என்ற தன்னுடைய நாமத்தை நந்திகேஸ்வரருக்கு நந்தி நாமம் நமசிவாயவேன்னு தானே சொல்கிறார். நந்தி என்ற சொல் சிவபெருமானைத்தான் குறிக்கும். அதை தன்னுடைய சீடன் நந்தி தேவருக்கு இவர் தீட்சா நாமமாக கொடுக்கின்றார். அவரிடத்திலே உபதேசம் கேட்ட இந்த 8 பேரையும் நந்தி என்று திருமூலர் பெருமான் சொல்லுகின்றார். நந்திகள் நால்வர் சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமார். சிவயோக மாமுனி 5. மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர். பதஞ்சலி வியாக்கிரபாதர். ஆச்சாரியர்களுடைய பாடல்களில், சித்தர்களுடைய பாடல்களில் சில சொற்கள் மாறிதான் வரும். அதற்கு நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பல உரைகளை பார்த்து பல ஆச்சாரியர்கள்ட்ட கேட்டு பொருள் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அது இல்லை என்று ஒதுக்கக்கூடாது. ஏன்னா பின்னால் சில பிரச்சனைகளோடு வரப்போகிறேன் இந்த விஷயத்தில். அதனால் முன்னாலேயே நான் ஒரு பாதுகாப்பு வளையத்தை போடு. இப்போ வியாக்கிரபாதர் என்பதை எப்படி சொல்கிறார்? வியாக்கிரமர் அப்படிங்கிறார். என்ன, பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு தன்னையும் சேர்த்து எண்மரும் ஆமே என்று குறிப்பிடுகின்றார். ஆக இந்த 8 பேரும் நந்தியம்பெருமானிடத்திலே இருந்து உபதேசம் கேட்டவர்கள். அந்த இடத்துல இப்போ நமக்கு இந்த சுந்தரநாதராக ஒரே ஒரு விஷயம், நம்முடைய ஸ்ரீ குருமஹாசன்னிதானம் அவர்கள் தான் நமக்கு ஞானாச்சாரியாராக இருந்து இதையெல்லாம் போதித்தவர்கள். அவர்கள் இந்த 2 விஷயத்தையும் ஏற்றுக்கொள் என்று சொல்லியிருக்கிறார்கள். திருமூலருக்கு பூர்வாசிரம பெயர் சுந்தரநாதன் என்ற பெயர் அவர்களுடைய திருவுள்ள குறிப்பிலே வந்திருக்கின்றது. அவர்கள் அப்படித்தான் அந்த ஆசியுரையிலே எழுதியிருக்கின்றார்கள். அடுத்தது அவர் இங்கு பயின்று கைலைக்கு சென்றவர் என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அந்தி இளம் பிறை கண்ணி அன்னலார் கைலையினில் முந்தை நிகழ் கோயிலுக்கு முதல் பெரு நாயகம் ஆகி
இந்திரன் மால் அயன் முதலாம் இமையவர்க்கு நெறியருளும் நந்தி திருவருள் பெற்ற நான்மறை யோகிகள் ஒருவர். யோகிகள், ஒரு ஞானி வரார், ஒரு ஞானிகள் வந்திருக்கிறார், ஒரு யோகிகள் வந்திருக்கிறார் அப்படிங்கிறோமோ, அதுபோல அங்கே நான்மறை யோகிகள் ஒருவர் கைலாயத்திலே இருந்தார். அவர் நந்தியம்பெருமானிடத்திலே உபதேசம் பெற்று அங்கு திருவருள் பெற்றிருக்கின்றார். மற்ற அவர் அணிமாதி வரும் சித்தி பெற்று உடையார். அந்த இது சேக்கிழார் இதில் பெயர் சுட்டலை. இப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல சுந்தரநாதருங்கிற பெயரை உபயோகப்படுத்தினா நமக்கு எளிதாக விளங்கும். அந்த சுந்தரநாதர் அந்த சுந்தரநாதர் அணிமாதி வரும் சித்தி பெற்று, அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிராகாபியம் ஈசித்வம் வசித்வம் அப்படின்னு எண்வகை சித்திகள் பெற்றால்தான், அதாவது இந்த எண்வகை சித்திகள் பெற்றவர்கள் தான் சித்தர்கள். அவர்களால் தான் பரகாய பிரவேசம் செய்ய முடியும், அவர்களால் தான் ககன மார்க்கமாக வர வேண்டும். என்ன சும்மா இருக்கா? இந்த காலம் மாரி ஃப்ளைட் இருந்ததா, ட்ரெயின் இருந்ததா? ஒன்றும் கிடையாது. மதுரையிலேருந்து கைலைக்கு போகிறாங்கிறாங்க, திரும்பி கைலையிலேருந்து பதஞ்சலி வியாக்கிரபாதர் சிதம்பரம் தரிசனம் பண்ணணும்னாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, மானிட பிறவியாக வகுத்த ஒவ்வொருவருடைய தலையாய கடமை சிதம்பரம் தில்லை கூத்தனை தரிசிப்பது. அந்த கோயிலுக்கு சென்று நடராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும். கைலாயத்தில் இருந்தாலும் சரி, நந்தி சொல்கிறார், நீங்களாம் போய் சிதம்பரம் போய் ஆனந்த கூத்தனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறார். உத்தரவு. துணைக்கு யார் ஐஷன் போகிறது? அந்த ஊர்லேருந்து ஒரு பையன் வந்திருக்கான், வாப்பா இங்கே சுந்தரநாதா வா இங்கே. இவங்க 2 பேரும் ஐஷன் சிதம்பரம் போயிட்டு வா. சிதம்பரம் போகிற பதஞ்சலி வியாக்கிரபாதர் அங்கேயே தங்கிட்டாங்க. அந்த ஆனந்த கூத்து தரிசனத்தை பார்த்து அவர்கள் சிதம்பரத்தை விட்டு அகல மனமில்லாமல் திருவடி தரிசனம் கிடைக்கும் வரையிலே அங்கேயே தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சுந்தரநாதர் திரும்பி கைலாயத்துக்கு போகிறார். அப்போ ககனமார்க்க சாமர்த்தியம் இருந்தால் தானே அது முடியும். நினச்ச மாத்திரத்தில் நினச்ச இடத்துக்கு போகின்ற ஆற்றல். இப்போ நம்மளால் வர முடியல. மாயவரத்துலேருந்து ராத்திரி 10 மணிக்கு கார் எடுத்தால் ஒரு 4 மணி நேரத்தில் சென்னைக்கு வந்துடலாம். பகலில் வந்தால் ஒரு 7 மணி நேரத்தில் வரலாம். இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. இனிமேல் எல்லாரும் புரிஞ்சுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ இனிமேலுக்கு என்ன பண்ணணும்னா, சாமி தண்டபாணி 18ஆம் தேதி காலம்பரை 11 மணிக்கு நீங்கள் பேச வாங்க அப்படின்னா, நம்ம 15ஆம் தேதி மாயவரத்துலேருந்து புறப்பட்டணும். ஒரு இடத்துலையா காரை நிறுத்தி அவங்க செக் பண்ணி நம்ம பணம் எடுத்துக்கிட்டு போகிறோமா, சாப்பாட்டு கேரியரை திறங்கிற இதில் என்னங்க நாங்கள் வச்சுருக்க போகிறோம்? அடுத்தது ஒரு இடத்துல தண்ணி பாட்டில் திறங்கிற. நான் கேட்டேன், நான் இன்னும் என்னன்னு சொல்கிறியோ இல்லை, நான் இறங்கிக்கிறேன், நீங்கள் இறங்கி செக் பண்ணுங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், தண்ணி பாட்டிலையும் கேரியரையும் நாங்கள் என்ன எடுத்துக்கிட்டு போவோன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு. இந்த பையனை வந்தான் அன்னைக்கு, சாமி பவுன் விலை நிறையா விற்குது சாமி, 10 பவுன் காசை தண்ணி பாட்டிலில் போய் எடுத்துக்கிட்டு போய் வாக்காளர்களுக்கு கொடுத்தாங்கன்னாங்க. ஜனநாயக நாட்டில் அடுத்து இந்த நாட்டை ஆளப்போகின்றவரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு விஷயத்தில் எப்பேற்பட்ட சந்தேகத்தை புகுத்தி எவ்வளவு கஷ்டத்தை காவலர்களும் படுகின்றார்கள், பயணியர்களும் படுகின்றார்கள். இது ஜனநாயக நாட்டில் இது ஒரு கேள்விக்குறியான விஷயம் இல்லையா? அது ஏன் இந்த பயம் அவர்களுக்கு வந்தது? எந்த துணிச்சல்ல அவர்கள் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? அப்புறம் எல்லாம் இறைவனுடைய அருள். இப்போ நாம் என்ன பண்ணலான்னாக்கா, திருமூலரை சரணடையலாம். சுவாமி நீங்கள் இந்த ககன மார்க்கத்தில் நீங்கள் சிதம்பரத்துக்கும் கைலாயத்துக்கும் போயிட்டு வந்தீங்க, இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு அந்த சக்தியை கொடுங்க, இல்லாட்டினா எங்களுக்கு நிறைய கால விரயம் ஆறுது அப்படின்னு நாம் இன்றைக்கி திருமூலர்கிட்ட வேண்டி மற்ற அவர் பேசுகிற போது இயற்கை நம்ம இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எல்லாரும். என்ன, காரை செக்கிங் பண்ண போது அவங்கள்ட்ட எதுவும் பேசாதீங்க, அவங்க அதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, சாதாரணமாகவே பிரச்சனை பண்ணாங்க, அதுவும் பிராமணனாக வேறு இருக்கீங்க, ஜாக்கிரதையாக இருங்கங்கிறாங்க.
என்ன இருந்தாலும் எங்களுக்கு பேசுகிற போது அது இயல்பாக வந்துடுறது. மற்ற அவர் தாம் அணிமாதி வரும் சித்தி பெற்று உடையார் கொற்றவனார் திரு கைலைமலை நின்றும் திரு கைலாயத்தில் இருந்தும் எம்பெருமானை சேவித்தும் கூட பழைய நினைவினாலே அவர் பொதிய மலைக்கு சென்று குருமுனினா வாமன முனிவர். யார் இந்த பக்கம் யாராவது சொல்லுங்கள்? அகஸ்தியர். அவர் ஏன் அகஸ்தியர்னு பேர் வந்து தெரியுமா? அபிதான சிந்தாமணியில் ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. அவர் வரபொழுது விந்திய மலை தடுத்து தான். இவரோ ரொம்ப குள்ளம், அதுவோ ரொம்ப உயரம், அது கொஞ்சம் ஆணவம். இவருடைய கையை நீட்டினார், அந்த மலை குனிஞ்சு போயிடுது. மலையை குனிய வைத்தவர் என்பதனால அவருக்கு அகஸ்தியர் என்று ஒரு பெயர். எங்கள் ஆச்சாரியர் அதற்கு ஒரு அருமையான செய்தி சொல்லுவார். அவர் ரொம்ப வேறுபட்டவர்கள். தீவண்ணன் என்று சொன்னால் எம்பெருமான். அவன் தீ வடிவனன், நெருப்பு எம்பெருமான். அவனை அகத்தே வைத்து எப்போதும் தியானித்து கொண்டிருந்த முனிவர் என்பதனால் அவருக்கு அகத்தியர் என்று பெயர். அது மருவி அகஸ்தியராக மாறி இருக்கின்றது. அகஸ்தியர், பல அகஸ்தியர்கள் இருக்கின்றார்கள். ஆகமங்களிலே சொல்லப்பட்ட அகஸ்திய முனிவர் வேறு, தமிழ் இலக்கணம் பெற்ற அகஸ்தியர் வேறு. அப்போ ஔவையார் நிறைய பேர் இருக்காங்க. அதுபோல குருமுனிபால் உற்றது ஒரு கேண்மையினால். ஏதோ ஒரு சந்தேகம், ராத்திரி 1 மணிக்கு எங்கள் சன்னிதானத்துக்கு சந்தேகம் வந்துடுதுன்னா உடனே எனக்கு ஃபோன் வரும். என்ன, நாங்கள் உடனே அப்படியே போக முடியுமா? ராத்திரி சாதாரணமாக ஒரு வேஷ்டியை கட்டிப்போம், ஒரு சட்டை கட்ட போட்டு படுத்துப்போம். மடத்துலேருந்து ஃபோன் வருதுனாக்கா உடனே எடுத்து போட்டு கை கால் நம்பி பஞ்சகச்சம் கட்டி விபூதி கட்டி ருத்ராட்ச மாலை போட்டு அவங்கள்ட்ட போய் உடனே ராத்திரி 1 மணிக்கு சந்தேகம்னாலும் தெளிந்தால்தான் அவர்களுக்கு நித்திரை வரும். அந்த பழக்கம்தான் எனக்கு இன்றைக்கும் விடவில்லை. நானும் ராத்திரி 2 மணிக்கு குறைஞ்சி தூங்குறது கிடையாது. இது குருநாதர் உபதேசிக்கலை, குருநாதரோட இருந்ததுனால எனக்கு அந்த பழம் வந்துடுது. ராத்திரி 2 மணிக்கு குறைஞ்சி தூக்கம் வரமாட்டேங்குது. அதுபோல ஒரு கேண்மையினால் உடன் சில நாள் உறைவதற்கு அவரோட கொஞ்ச நாள் இருந்து பொதிய மலையில் போய் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரும். வெயில் ஆரம்பிச்சிடுது, ஊட்டியில் போய் ஒரு 4 நாள் இருப்போம், சிம்லாவில் போய் ஒரு 10 நாள் இருப்போம் அப்படின்னு ப்ரோக்ராம் போகிறோம் இல்லையா? அதுபோல் ஞானிகள் இப்படித்தான் ஆன்மபோத சிந்தனைகளோடு எங்காவது செல்வார்கள், மற்ற ஞானிகளோடு கூடி இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த தட்பவெட்பம் எல்லாம் அவர்களுடைய உடலை பாதிக்காது. அதுபோல நல் தமிழின் பொதிய மலை நன்னுதற்கு வழிகொண்டார். பொதிய மலை போவதற்காக நார்த் எண்டு கைலை, புரியுறதா? சவுத் எண்டு பொதிய மலை, வடக்கேந்து வர வழியில் நேபாளம், கேதார்நாத், அவிமுக்த க்ஷேத்திரம்னா காசிக்கு பேர், அவிமுக்தம். அப்புறம் அப்படியே வந்து காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, இங்கே வந்திருக்கோம் மெட்ராஸில். ஆனால் மயிலாப்பூர், கபாலியும் தரிசனம் பண்ணார். அப்படியே திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நம்ம ஊரை விட்டுக்கூடாதல்ல, திருவாவடுதுறைக்கு வந்துட்டார். திருவாவடுதுறை வந்து அங்கே காவிரியில் ஸ்நானம் பண்ணி மாசிலாமணீச பெருமானை தரிசனம் செய்கின்றார். அந்த தலத்தை விட்டு போவதற்கு அவருக்கு மனசு வரல. அவர் போக வேண்டிய இடம் பொதிய மலை. ஆனால் திருவாவடுதுறையில் அவருக்கு ஒரு சின்ன பிரேக் விழுறது. என்னமோ இந்த இடத்த விட்டு நம்மளால் போக முடியலையேன்ட்டு போகிறார், மறுபடியும் வரார், போகிறார், மறுபடியும் வரார். என்ன, சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு மாதிரி தான் திருமூலருடைய வரலாறும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்போ பார்த்தாலும் சுவாமிக்கு பூ எடுத்துக்கிட்டு வரவர் தானே. தினமும் போய் நந்தவனத்தில் பூ எடுத்துன்னு வரவர், அவருக்கு அகம்படி தொண்டு செய்கிறவர், எல்லாம் செய்கிறவர் தானே. ஏன் அன்னைக்கு போய் அந்த பொண்ணுங்களை பார்த்து ஆசைப்பட்டார்? டெய்லி பார்க்குற பொண்ணுங்க தானே, டெய்லி பார்க்குற பொண்ணுங்க தான். அந்த பொண்ணுங்களை பார்த்து ஏன் அன்றைக்கி போய் ஆசைப்பட்டார் அவர்? அந்த பொண்ணுங்களும் இப்போ சும்மா போக வேண்டியது தானே. அவங்களும் இவர் மேலே ஏன் ஆசைப்பட்டாங்க? இது சிசிடிவி கேமராவில் ஏன் சாமி பார்த்தாரு?
சொல்கிறார், மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட. தென்திசை வாழணும்னு தான்ப்பா சுவாமி நினச்சார். என்ன, இங்கே தென்திசை முன்னேற விடாமல் அடிக்கிறானு. ஆச்சாரியர்கள் இங்கே தானே பாடல் பெற்ற கோயில்கள் நிறைய இருக்குது. கங்கையிற் புனிதமாய காவிரி நதி ஓடுகின்றது. ஸ்வயம்புலிங்க க்ஷேத்திரங்கள் நிறைய இருக்குது. அட்ட வீரட்ட தலங்கள் இருக்குது. சப்த விடங்க ஸ்தலங்கள் இருக்குது. எவ்வளவோ திவ்ய தேசங்கள் வைணவத்தில் இருக்குது. எவ்வளவோ அம்பாளுடைய திருத்தலங்கள் சாக்தத்தில் இருக்குது. விநாயகப் பெருமானுடைய திருக்கோயில்கள், முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் இல்லையா? எப்பேற்பட்ட பகுதியில் நாம் வசிக்கிறோம். அந்த பெருமையை நாம் உணர வேண்டும். நாம் தமிழகத்திலே வசிக்கின்றோம். என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேங்கிறார் திருமூலர். ஏன் அவர் வேறு ஏதாவது மொழியை சொல்லியிருக்கக்கூடாதா? இன்றைக்கி வேறு இங்கிலீஷில் பேசினா தானே பெருமை. இன்றைக்கி வேற்று மொழியில் டாடி மம்மின்னு கூப்பிட்டா தானே அப்பா அம்மாவுக்கு முகத்தில் சந்தோஷமே வருது. அம்மான்னு கூப்பிட மாட்டேங்கிறதே குழந்தையெல்லாம், அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறதே. வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், அம்மா அம்மா என்று சொன்னால் வாசி கட்டுப்பட்டு ஆயுள் அதிகரிக்குமா. வாயை திறந்தா ஆ, மூடினா மறுபடியும் வாயை திறந்தா ஆ. மூச்சுக்காற்று கட்டுப்பட்டு ஆயுள் நீடிக்கும். நீ அம்மா அம்மா என்று கூப்பிட்டு கொண்டிருந்தார். என்ன, அப்படி தமிழுக்கு ஒரு பெருமையை கொடுத்தவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். என்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுங்கிறார். அதனால தானே நம்பியாண்டார் நம்பிகள் சொல்கிறார், முழுத்தமிழின்படியேங்கிறார். தமிழினுடைய முழுமையை கொடுத்தவர் திருமந்திரத்தில் திருமூலர் பெருமான். அப்படியாக இங்கே திருவாவடுதுறையில் சுவாமியை தரிசனம் செய்கின்றார். அதுபோல் இந்த தென் திசை வாழ்ந்திட என்று சேக்கிழார் சுவாமிகள் ரொம்ப அற்புதமான வரியை சொல்லுகின்றார். ஏன்னா நமக்கு வர சந்தேகம் நம்முடைய ஆச்சாரியர்களுக்கும் வரும்ல. சேக்கிழார் தான் பெரிய புராணம் எழுதுவது, அவருக்கு இது தோணியிருக்கு. இவர் பாட்டுக்கு பேசாமல் இவர் சாமியினுடைய பிரதிபிம்பமாக கண்ணாடியிலேருந்து வந்தவர், புரியுறதா? தவசீலர், சாமியினுடைய அணுக்க தொண்டர். அப்பேற்பட்டவருடைய மனசில் ஏன் இந்த எண்ணம் வந்தது? ஒரு கொஸ்டின் மார்க் போடுறார். அப்போ சுவாமியினுடைய திருவருளால் அவருக்கு தோன்றுகின்றது, இவர் திருத்தொண்ட தொகை பாடணுங்கிறது சிவபெருமானுடைய திருவுள்ள குறிப்பு. இதுக்கு வேற யாரையும் விட்டா அவன் சொந்தக்காரன் பேரை பூரா எழுதிடுவான். சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், அவன் கட்சிக்காரன் எல்லாருக்கும் டெண்டர் கொடுக்குற மாதிரி அவன் பேரை எழுதிடுவான். இந்த காய்தல் உவத்தல் இல்லாமல் இந்த 63 நாயன்மார்களுடைய பெயரையும் வரிசைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பிள்ளை யாருன்னு தேடிட்டு இருந்தார். இவன் தான் அதுக்கு லாயக். நீ இதை பாடுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு போனா இவன் போகமாட்டான், புரியுறதா? நீ கைலாயத்தை விட்டு தமிழ்நாட்டுக்கு போன்னு சொன்னால் சுந்தரர் போவாரா? சுவாமியை விட்டு. அப்போ அவரை ஒரு தப்பு செய்ய வைக்கணும். இதுதாங்க சர்வ வல்லமை. தப்பு செஞ்சால் உள்ளே வைக்கலாம், தப்பு செய்யலைன்னா உள்ளே வைக்க முடியாது. தப்பு செய்யலைன்னாலும் ஆளுங்களை அமைச்சு ஏதாவது ஒன்று பண்ணி அவனை உள்ளே வச்சு என்ன காரியத்தை சாதிக்கிற ஒரு ஆற்றல் இன்றைக்கி இருக்குல்ல. அதுபோல் சுவாமி திருவுள்ள குறிப்பால் ஒரு சின்ன தடுமாற்றத்தை சுந்தரருக்கு தரார். அன்னைக்கு பூ பறிக்க போகிறார், அந்த பெண்ணுங்களை பார்க்குறார், காதல் கொள்கின்றார். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவான் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று அந்த காட்சியை படம் பிடித்து காட்டுகின்றார் சேக்கிழார் சுவாமி. இப்போ இந்த சம்பவம் நடந்து போகிறார், சுவாமிகிட்ட பூக்கொடலையோடு போகிறார். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டோன்னா அப்பா அம்மாவுக்கு முன்னால், வாத்தியாருக்கு முன்னால் போகிற போது பழையபடி தன்னுடைய மேக்கப்பெல்லாம் மாற்றி கீத்து முகத்தில் அந்த ஒரு சிரிப்பெல்லாம் வர வச்சு பதட்டம் இல்லாமல் இந்த பையங்கள்லாம் வந்து நிற்பானுங்க. ரொம்ப பதுசாக வந்து நின்னானுங்கன்னா ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான்னு நான் முடிவு பண்ணணும். நம்ம பாடசாலையில் படித்த பையனுங்க, மெட்ராஸில் உள்ள பையனுங்க இங்கெல்லாம் வந்திருக்கானுங்க. ஒரு 20-30 பையங்க வந்திருக்காங்க. எல்லாம் பழைய மாணவர்கள். இன்றைக்கி எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகளோட எல்லாம் சௌரியமாக இருக்காங்க. என்றைக்காக இருந்தாலும் எனக்கு அவங்கெல்லாம் குழந்தைகள் தானே. அண்ணா வராருன்னு தெரிஞ்சுட்டு இத்தனை பேர் வந்திருக்கானுங்களே, இன்னைக்காவது அவனுங்க இதெல்லாம் கேட்கட்டும்னு தான் வர சொல்லியிருக்கு. என்ன
அப்படி சுந்தரம் சுவாமிகள் அப்படி கொஞ்சம் தன்னை ஸ்திரப்படுத்திக்கிட்டு அந்த பதட்டம் இல்லாமல் சாமிகிட்ட போய் நிற்கிறார். சாமி இப்படி என்ன நடந்தது? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையேன்னு சொன்னாலே ஏதோ இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அந்த குழந்தை பொண்ணுங்கள்லாம் வந்து இங்கே அதுக்கு இடம் கிடையாது. இப்போ அவன் மேலே தப்பு பண்ண வச்சுட்டார்ல. இப்போ அடுத்தது காரியத்தை சாதிக்கணும். இங்கே காதல், டூயட்டு, காமம் இதற்கெல்லாம் கைலாயத்தில் இடம் கிடையாது. நீ போ சாமி, என்ன இப்படி விட்டுட்டீங்களே, போப்பா, நீ கிளம்பு, போயிட்டு வா. அவர்கிட்ட வேறு எதுவுமே சொல்லலை. நீ காதல் வயப்பட்ட நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பூலோகத்தில் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமாக இருந்துட்டு வா. ஆசை தீர கொடுப்பார்மா சுவாமி. நாம் ஆசை தீர கொடுப்பார். நம்ம ஆசைப்பட்டுட்டோம்னா சுவாமி அதை அனுபவிக்கிற வரைக்கும் நமக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அனுப்பிச்சி விட்டார். நான் அங்கே போய் இங்கே இருக்கிற கட்சிகளில் சேர்ந்து நான் ஏதாவது தேர்தலில் நின்று ஏதாவது தப்பு கிப்பு பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது சாமி? இவ்வளவு கடை அரசாங்கமே நடத்துறது இங்கே தமிழ்நாட்டில். எவ்வளவோ மயக்கம் தருகின்ற விஷயங்கள் இந்த தமிழ்நாடு பூரா இருக்கு. நான் கெட்டு போயிட்டால் நான் பொறுப்பு கிடையாது சார், சொல்லிட்டேன். நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய சித்தத்தை, நம்முடைய வாழ்க்கையை சாமிகிட்ட டெபாசிட் பண்ணிடணும். இந்த பாங்கை, இந்த பண்பினை சுந்தரம் சாமியை சொல்லித்தரார். என்னை அமைச்சுவிட்டு அப்புறம் நாங்கள் தப்பு பண்ணேன்னு என் மேலே வருத்தப்படாது. ஏய் ஜாக்கிரதையா போடா. மையல் மானுடம் மயங்கும் வழி ஐயனே தடுத்தாண்டு அருள் செய். அருமையாக கேட்டுட்டார் சுவாமி. இந்த மையல் மானுடம் மயங்கும் வழி, இந்த மயக்கம் தருகின்ற இந்த மானுட வாழ்க்கையில் நாம் போய் ஏதாவது மயங்கி தப்பு செய்தால் நீதான் வந்து தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்கின்றார். இப்பேற்பட்ட அற்புதம் நிகழ்ந்தது சுந்தரம சுவாமிகளுடைய வரலாறில் எப்படி நடந்ததோ அதுபோல திருமூலர் பெருமானுடைய வாழ்க்கையில் இவருக்கு வந்து அந்த சிந்தனை வருது. புதிய மலைக்கு போகணுங்கிற எண்ணம் வருது. நம்பர் 1. திருவாவூர்துறையில் வந்து தரிசனம் பண்ணிட்டு கிளம்புறார். கிளம்ப முடியல. நம்பர் 2. அதையும் தாண்டி கிளம்புறார். திருவாவூர்துறைக்கு ஒரு 1 கிலோமீட்டரில் சாத்தனூருங்கிற கிராமம். அந்த சாத்தனூருங்கிற கிராமத்துக்கு போகிறார். அங்கே பெரிய மேய்ச்சல் நிலம், விளைநிலம், நிறைய பசுமாடுகள், கன்றுகள் மேய்ந்து கொண்டு இருக்கின்றது. திடீர்னு அந்த காட்சியை பார்க்குறார். காட்சி மாறுது. அத்தனை பசுமாடுகளும் வந்து ஒரு இறந்து போன உடல்கிட்ட வந்து நின்று கதறி அழுகின்றன. மற்றவன் தன் உடம்பினே அந்த மாடு மேய்க்கின்ற அந்த இடையன் இறந்து போயிட்டான். அக்கோக்குளங்கள் வந்து அணைந்து அங்கு இருக்கின்ற அந்த பசுக்கள் வந்து அந்த செத்து போனவன் அந்த மாடு மேய்க்கிறவனை சுற்றி நின்று சுற்றி மிக கதறின. அம்மா அம்மா அம்மான்னு மாடெல்லாம் கத்துறது. ஒருத்தவன் ஒரு மாடு மேய்க்கிறவன் செத்து போனதை உணர்ந்து 5 அறிவு உடைய பசுமாடுகள் அழுதது என்பது அந்த 3ஆம் நூற்றாண்டிலே நடந்த ஒரு அற்புதம். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பசுக்களை ஈவு இரக்கமில்லாமல் வெட்டி தின்று பாவத்தை சேர்த்து கொண்டிருப்பது இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய சாதனை. இந்த பாவங்கள்லாம் எங்கே போகும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பசுக்கள் நம்ம போயிட்டோன்னா மாட்டுக்கொட்டாயில் இருக்கிற மாடெல்லாம் கத்தும். டெய்லி கோபூஜை பண்ணிட்டு அதுக்கு வாழைப்பழம் கொடுப்போம். எல்லாம் ஒரே பரபரப்பு. இந்த மணி சத்தம் பையங்கள்லாம் தெரியும். காலம்பரம் பூஜை பண்ணிட்டு அந்த பசுமாடத்துக்கு போய் பூஜை பண்ணுறதுக்குள்ளே இந்த பசுமாடுகள்லாம் கிடந்து தவிக்கும். அந்த அன்பு செத்த நேரம் அந்த வாழைப்பழத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் தடவி கொடுத்து, எப்பேற்பட்ட ஒரு ஜீவராசி. கவா மங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தஸ், 33 கோடி தேவர்களும் வசிக்கின்ற ஒரு இடம் பசுமாடு. அந்த மாடெல்லாம் வந்து அந்த மெய்ப்பவனை சுற்றி நின்று கதறின, சுழல்வன, மதிமயங்கி சுற்றி சுற்றி வருதான். சுழல்வன மோப்பன வந்து மோந்து பார்க்கறது. மோந்து பார்த்தவொடனே அதுக்கு தெரிஞ்சிடுத்து நம்மை விட விலங்குகளுக்கு உணர்வு அதிகம். புரியுறதா? இயற்கை சீற்றம் வருவதை நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே 5 அறிவு படித்த விலங்குகள் கண்டுபிடிச்சிடும். அதுக்கு தெரியும் மழை வரப்போகிறதுன்னு. பூனைக்கு தெரியும் கடல் சீற்றம் கொள்ள போகிறதுன்னு. மாடு நாய்களுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த சுனாமி வந்தபோது கடற்கரையில் ஒரு நாயுமே இல்லையா, எல்லாம் ஓடி போயிடுது. இங்கே
அதுபோல் மோந்து பார்த்து ஐயோ இவன் செத்து போயிட்டானே அப்படின்னு அழறது. நல் தவயோகியார் காணா நம்பர் அருளாலே ஆ உற்ற துயர் இவை நீங்க ஒழிப்பன். உடனே சபதம் எடுக்கிறார். இதுதான் கருணைங்கிறது. ரோட்டில் போகிறோம், ஒரு பசுமாடை ஒன்றுமே இல்லாமல் எலும்பு தோளமாக படுத்துன்னு இருக்கு. அதை அடித்து எழுப்பி ஓரமாக தள்ளிட்டு போகிறத விட ஏதோ கையில் கிடைக்கிற கொஞ்சம் ஒரு பசும்புல்லோ ஏதோ பழங்களோ ஏதாவது ஒன்று கொடுத்து அதுக்கு ஒரு சம்ரட்சணை பண்ணி பாருங்கள். அதில் கிடைக்கிற ஆனந்தம் வேறு எதுலையும் இல்லை. அதனால தானே திருமூலர் பெருமான் சொல்கிறார், யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. பசுமாட்டு மேலே அவ்வளவு அந்த பசுமாடு அழறத கண்டவொன்னே இந்த சிவயோகிகள் சுந்தரநாதருக்கு மனம் பொறுக்கலை. ஐயோ இதெல்லாம் அழறதே, இது இந்த செத்து போயிட்டான் ரைட்டு. தன்னுடைய அட்டமாசித்தியில் உள்ள பரகாய பிரவேசத்தை உபயோகப்படுத்தி தன்னுடைய உடம்பை கொண்டு போய் ஒரு இடத்துல ஜாக்கிரதையாக சேஃப்டி பண்ணுறார். ஃபஸ்ட்டு யாரும் பார்க்காத இடத்துல போய் படுத்துக்கிறார். அதுக்கப்புறம் அதுலேருந்து தன்னுடைய உயிரை இந்த மூலன் ஆகின்ற அந்த இடையனுடைய உடலிலே செலுத்துகின்றார். திரு என்பது சிவநெறி, யோகி. அந்த சிவநெறி கொண்ட அந்த சிவயோகியானவர் இடையனாகிய அந்த மூலனுடைய உடலிலே புகுந்து திருமூலனாகி எழுகின்றார். அற்புதமான ஒரு வார்த்தையில் சேர்க்கிறார் பெருமான். அப்படி பாய்த்திய பின் திருமூலராய் எழலும் பசுக்களெல்லாம் நாத்தெழும்ப நக்கி மோந்து அணைந்து கனைப்பொடு அப்படியே மகிழ்ச்சி எல்லாம் வந்து ஓடி வந்து அவரை நக்கிறது, மோந்து பார்க்கறது, மகிழ்ச்சியில் சத்தம் போடுறது. அற்புத காட்சியை பார்க்குறார். சரி, இறைவன் விட்ட வழி, கொஞ்ச நேரம் அந்த மரத்தடியில் போய் இருப்போம்னு பார்க்குறார். சாயரிக்ஷ இருட்ட ஆரம்பிச்சிருத்து. மாடுகளெல்லாம் வீட்டுக்கு ஓட்டி விடணும். யாருக்கு தெரியுது எந்த வீட்டு மாடு யாருதுன்னு? ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், மாடெல்லாமல் கரெக்டாக விலாசம் தெரிஞ்சு போயிருக்கு. இப்போ வந்து என்ன தேவைப்படுறது? லொக்கேஷன். பக்கத்து வீட்டுக்கு போகிறது கூட லொக்கேஷன் கேட்குறான். என்ன 5 அறிவு படித்த அத்தனை மாடுகளும் அந்த சாத்தனூர் அக்ரஹாரத்தில் அவங்க வீட்டுக்கு போகிறது இவர் மாட்டுக்கு பின்னால் போய்கிட்டே இருக்கார். கடைசியாக இவர் வீட்டு வாசல்கிட்ட போய் நிற்கிறார். இவருக்கு தான் வீடுன்னு தெரியாது. உள்ளே இருந்து அவருடைய மனைவி வெளியில் வரார். அவருடைய கிடையாது, அந்த பழைய மூலனுடைய மனைவி வெளியில் வரார். என்னாச்சு நம்ம வீட்டுக்காரர் இப்படி என்னமோ யோஜனை பண்ணிக்கிட்டு வாசல்லையே நிற்கிறாரு, ஏதாவது காற்று கருப்பு அடிச்சுடுத்தா இல்லை வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிட்டு வந்துட்டாரா? எப்போதும் ஓடி வருவார், பங்கஜம் என்ன பண்ணுற அப்படின்ட்டு நம்மக்கிட்ட வந்து ஆசையாக பேசுவார். இன்றைக்கி என்னமோ மயங்கி நிற்கிறாருன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு பயம். என்னங்க ஆச்சு என்னன்னு இப்படி கிட்ட வந்தா, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைப்போ அந்தாண்ட வந்துட்ட போ. என்ன பண்ணுவான் அந்த பொண்ணு? என்னத்தை கண்டது? வீட்டுக்காரர் வந்திருக்காருன்னு நினைக்கிறது. அந்த வீட்டுக்காரர் உடம்புல இருக்கிறது வேற ஆளுங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியலையே. ஓன்னு அழற. உற்றார் உறவினர்கள்லாம் ஊருக்காரங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க. போகிற நேராக ஒரு மரத்தில் போய் உட்காந்து தவம் பண்ணுறார். அப்புறம் அங்கே இருந்தவர்கள்லாம் பார்த்து, இவர் சிவயோக நெறி கை கூடி எடுத்துவோம் வீட்டுக்காரருக்கு, இனிமேலுக்கு இவர் உனக்கு உதவ மாட்டார், நீ இனிமேலுக்கு உன் வேலையை பாரு, வீட்டில் போ அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறமா இவர் மற்றவர்களுக்கு அந்த விஷயத்தை குறிப்பால் உணர்த்துறார், இந்த மாதிரி நடந்தது அப்படின்ட்டு. சரி, இவர் வந்த வேலை முடிஞ்சிடுத்து. பசுக்களை சந்தோஷப்படுத்தணும், அவ்வளோதானே. பசுக்களை சந்தோஷப்படுத்தியாச்சு. போய் நம்ம உடம்புல பூந்துண்டுருவோம். பூந்துண்டு புதிய மலைக்கு போவோம். அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற. இங்கே தான் சுவாமியினுடைய திருவிளையாடு. இவரை எதற்காக திருவாவடுதுறைக்கு அனுப்பினாரோ அந்த காரியத்தை சாதிக்கிறார் இறைவன். அந்த மூலனாகிய அந்த உடலை மறைத்து, இந்த சிவயோகியினுடைய உடலை மறைத்து விட்டார். சுவாமி ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை வைக்கிறதுக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்? சுவாமி அப்படி ஒரு செகண்டில் கண்ணிய அத்திருவருளால் உடலை கரப்பிக்க. எம்பெருமான் திருவருளினாலே கரத்தல், சின்னரை போட்டால் மறந்து போகிறது, சந்தேகம் காணாமல் போகிறது. கரவின்றி நன்மா மலர் கொண்டு என்கின்றார் மயிலாடுதுறையில். சந்தேகம் இல்லாமல் சுவாமியை பூஜை பண்ணணுமா, இவரை பூஜை பண்ணால் நமக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கரப்பித்தார். உடனே சுவாமி திருமூலராக வந்த சுந்தரநாதர் திருவாவடுதுறையிலே வந்து இருந்து
அந்த சிவபோதி ஒரு அரச மரம், படர்ந்த ஒரு பிரம்மாண்டமான அந்த மரத்தினடியிலே உட்கார்ந்து 3000 ஆண்டுகள் வாழ்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக திருமந்திரத்தை அருளி செய்தார். அந்த திருமந்திரத்தினுடைய சாரம் வேதம் ஆகமம் என்பது. இந்த ஆகமத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஆகமங்கள் சிவபெருமானாலே வேதங்களையும் ஆகமங்களையும் சிவபெருமான் இந்த உலக உயிர்களை நல்வழிப்படுத்த ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு வேதங்களையும் ஆகமங்களையும் அருளி செய்தார். தான் பேரின்பமாக இருக்கின்றோம், தன்னை இந்த உயிர்கள் அடைந்து பேரின்பத்தை அடைய வேண்டும், அதற்கு தடையாக இருக்கின்ற இந்த மலங்கள் அழிய வேண்டும் என்றால், ஆணவம் கண்மம் மாயையாகிய மும்மலங்கள் அழிய வேண்டும் என்றால் சிவபெருமானை பூஜித்தாலே அன்றி அது கைகூடாது. சிவபெருமானை பூஜித்தால்தான் மும்மலங்கள் அழியும். இப்போ இதை யார் சொல்கிறது அவங்களுக்கு? நீ இப்போ எனக்கு எனக்கு ஒரு மாலை போடுறா, எனக்கு ஒரு துண்டு போடுறான்னு நம்ம போய் பையனுங்களை கேட்டால் அவனுங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பானுங்க? நான் செய்கின்றான். இதனை சித்தியாரில் ஆரண ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே. ஆரண ஆகமங்கள், சிவபெருமானுக்கு திருமேனி கிடையாது, சுரூப லட்சணத்தில் இருக்கார். அப்போ திருமேனி கொண்டால்தான் வாக்கு வரும், வாக்குனால தான் உபதேசம் பண்ண முடியும். அதனால் இந்த ஆன்மாக்கள் மீது கொண்ட கருணையினாலே சிவபெருமான் உருவம் கொண்டார் என்று சொல்கின்றார் சித்தியாரில். ஆரண ஆகமங்கள், இந்த ஆரணம் என்று சொன்னால் வேதத்தினுடைய பொதுப்பெயர். ஆரண ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு, நம்மீது உள்ள கருணையினால் என்று சொல்லலாம், அருளது சக்தியாகும் என்றபடிக்கு அந்த அருளாகிய உமாதேவியே சிவபெருமானுடைய திருமேனியாக இருக்கிறாள் என்ற அடிப்படையிலும் சக்தி சித்தனுகு என்கிறது சித்தாந்த சாராவல். ஞான திருமேனியாக இருப்பவள் உமாதேவி. அந்த அருளையே தன்னுடைய திருவுருவமாக கொண்டு காரணன் பரமகாரணபூதனாகிய சிவபெருமான் அருளானாகில் அவன் சொல்லலைன்னா, இந்த வேதங்களையும் ஆகமங்களையும் அவன் சொல்லலைன்னா, நாரணர் முதலாயுள்ள நாராயணர் முதலாக உள்ள அத்தனை தேவர்கள், நாரணர் முதலாயுள்ள சுரர் தேவர்கள், நரர் மனிதர்கள், நாகர்கள் மற்றைய விலங்குகள், சீரணி குரு சந்தானம், குருமரபு சந்தானம் சொன்னால் ஒருவரிடமிருந்து ஒருவர் வருது, ஒருவரிடமிருந்து, அதனால் புத்திர சந்தானம்னு சொல்கிறோம். சந்தான பரம்பரையாக குரு சிஷ்ய பரம்பரையையும் சொல்கின்றோம். எனவே அந்த குரு சந்தான செய்தி வர வேண்டும் என்று சிவபெருமான் அருள் கொண்டு இந்த வேதாகமங்களை உபதேசித்து அருளுகின்றார். அவர் நந்தியம்பெருமானுக்கு உபதேசிக்கின்றார். நந்தியம்பெருமானிடத்தில் சீடராக இருந்தவர்கள் இந்த முன் சொன்ன அந்த 8 பேர். யாராரு? திருமூலர் சொன்னார் இல்லையா, நந்தி அருள் பெற்ற நாதரை நாடெனில் நந்திகள் நால்வர் சனகர் சனந்தனர் சனாதன சனத்குமாரர். சிவயோக மாமுனி, ஒரு சிவயோக முனிவர். மன்று தொழுத, மன்றுனா சிதம்பரம், திருமன்று, மன்றுளார் அடியார் அப்படிங்கிறோம் இல்லையா, மன்றுனா சிதம்பரம். மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர், என்னோடு எண்மர், என்னை சேர்த்து 8 பேர் அப்படிங்கிறார். இந்த 8 பேரும் கேட்கிறார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது பல விஷயங்கள் அவருக்கு வருகின்றது. சுவாமி உபதேசம் பண்ண ஆகமங்கள் 28 கோடி லட்சம். 28 ஆகமங்கள்னு நாம் சொல்கிறோம், 28 கோடி லட்சம் கிரந்தங்கள், ஏகப்பட்ட வேதங்கள். அதான் சொல்கிறார், எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் என்று சேக்கிழார் பெருமான் திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய சரித்திரத்திலே சொல்லுவதற்கு காரணம், சுவாமி சொன்ன ஆகமங்கள் எழுத்து வடிவம் கிடையாது. நம்ம சொற்கள் 4 வகையாக சித்தாந்த பாரத்தில் சொல்கிறோம் இல்லையா, பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி, 4 வகையாக. இந்த பரான்னா சூக்ஷ்மம். இப்படி நாம் சிஷ்யனை பார்க்கணும், சிஷ்யன் மனசில் அந்த பாடம் போயிடும். அப்படி தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்ணுறாரு இல்லையா,
இந்த நால்வருக்கு அங்கே என்ன பாடம் நடந்தது? சித்திரம் வடதரோர் மூலே விருத்தா சிஷ்யா குரு யுவா. அந்த ஆலமரத்தடியில் ஒரு சின்ன பையன் வாத்தியாராக உட்காந்துட்டுருக்கார். வயசான எபோவ் 70 ஒரு கிழவர்கள் 4 பேர் உட்காந்து பாடம் கேட்குறாங்க. இதுவே ஒரு ஆச்சரியம். ரெண்டாவது ஆச்சரியம் என்னன்னா, அவர் எதுவுமே பாடம் சொல்லலாம், மௌனமாக இருக்கார். இவங்கெல்லாம் பின்ன சம்சையாக, சந்தேகமில்லாத மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அவர் உணர்த்தினார், சின்முத்திரையை காட்டு இப்படி உணர்த்துறார். இந்த 3 விரல்கள் ஆணவம், கண்மம், மாயை. இது ஆன்மா, இது இறைவன். புரியுறதா? இந்த ஆன்மா உயிர் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆணவம், கண்மம், மாயையிலிருந்து விலகி இறைவனுடைய திருவடியை வளைந்து அடைந்தால் பேரின்பம் கிட்டும். இதை ஒரு முத்திரையினாலே காட்டியது நம்முடைய சைவ சித்தாந்தம். அப்படி உணர்த்துவது பரா என்று பெயர். பஷ்யந்தி என்று சொன்னால் உபதேசம். அடுத்தது மத்தியமை வைகரியெல்லாம் நம்ம பாடசாலையில் பாடம் நடத்துகிற மாதிரி, சந்தை திருவை போட்டு இவனுங்களுக்கு எழுதி புஸ்தகம் கொடுத்து பள்ளிக்கூடத்தில் பாடம் நடக்கிற மாதிரி அப்படியாக உபதேசம் பண்ணுறாங்க. ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் பார்த்தாக்க இவ்வளவையும் எப்படி நாம் தமிழ் படுத்துறது? இவ்வளவையும் சொன்னால் எல்லாருக்கும் புரியுமா? நான் ஒரு 20 பக்கத்துக்கு எழுதின வந்தேன். எல்லாத்தையும் சொன்னால் எல்லாருக்கும் புரியுமா? இல்லையா? எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ஓதுவார், எனக்கு நேரம் தருவாரா அப்படின்ட்டு பக்கத்தை அப்படி வேகமாக தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் இல்லையா? அதுபோல் திருமூலர் யோசிக்கிறார். 70 கோடி மந்திரங்கள்ங்கிறாங்க, 70 கோடி வேதங்கள்ங்கிறாங்க, எண்ணிலா வேதங்க அனந்தாவை வேதாக சொல்கிறது. வேதங்கள் அந்தமில்லாதது, எண்ணிலடங்காததுங்கிறார். அனந்தாவை வேதாகங்கிறார். ஏகப்பட்ட லட்ச கிரந்தங்களில் சுவாமி இந்த ஆகமங்களை உபதேசம் பண்ணியிருக்கார். இதை எப்படி நாம் எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணுறார். அப்புறம் பார்க்குறார், அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம். என்னுடைய தலைப்பு நந்தி பெற்ற நவாகமங்கள். என்ன? அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 28 கோடி 100,000. புரியுறதா? 28 கோடி 100,000, 28 லட்சம் கோடி. இதுக்கு எத்தனை சைபர்னே தெரியாது. நடுவில் ஒரு பெரிய ஊழல் நடந்தது. அந்த ஊழல் நடந்த தொகை பத்திரிகையில் போட்டிருந்தாங்க. இதுக்கு நாங்கள் சைபர் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய தொகை ஊழல் நடந்தது. அதில் சாதனை படைச்சிருக்கோம்ல. விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர், எண்ணி நின்று நான் பொருள் ஏத்துவன் யானே, அதனுடைய பொருளை நான் ஏற்றுகின்றேன். பண்டிதராவார் 18 பாடையும். காமிகாகமத்தில் எதி அஷ்டாதச பாஷோக்தம் அப்படிங்கிறது. அந்த காலத்தில் பாஷைகள் 18. இதை நம்முடைய அருணை வடிவேல் முதலியார் அவர்களுடைய உரையில் காண்கின்ற பொழுது, ஏற்கனவே வடமொழியும் தென் தமிழும் பாணினிக்கும் அகத்தியருக்கும் கொடுத்ததனால இந்த 18 பாடைகளில் அந்த 2ம் அடங்காது என்று குறிப்பிடுகின்றார். இந்த 2 பாஷைகளும் இல்லாத 18 பாஷைகள். அந்த பண்டிதர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்னு சொன்னாக்க சிவஞானத்தை பற்றி தான் சிந்திக்கணும். இப்படி அவருடைய யோஜனைகள் அதில் வருது. அண்ணல் அருளால் அருளும் திவ்ய ஆகமம். முதல்ல சொல்கிறார் சிவாகமங்கிறார். சுவாமி அம்பாளுக்கு அருளியது பரஞானம், அம்பாள் அடுத்ததாக அருளியது அபரஞானம். சுவாமி அம்பாளுக்கு, அம்பாள் மகாவிஷ்ணுவுக்கு, விஷ்ணு தேவர்களுக்கு அருளியது திவ்யாகமம், தேவர்கள் மனிதர்களுக்கு அருளியது திவ்ய ஆகமம், மனிதர்களுக்கு அருளுவது சம்பந்த ஆகமம். புரியுறதா? எல்லாத்துக்கும் பேர் இருக்கு. அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விலங்கு அரிது. இது தேவர்களுக்கு புரியாதுப்பா. ஒரு பெரிய பிரச்சனையை உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுறேன். இவர் என்ன பேச போகிறாரு, நமக்கு புரியுமா புரியாதாங்கிற ஒரு கஷ்டத்துலேருந்து முதல்ல நீங்கள் ரிலீஸ் ஆகிடுங்க. திருமூலரே சொல்லிட்டார், இவ்வளவு ஆகமங்களுக்கும் பொருள் தெரிந்து கொள்வது என்பது தேவர்களுக்கும் முடியாது. ஏன்னா எண்ணில் 70 கோடி 100,000, அங்கே 28 கோடி 100,000ன்னு சொன்னவர் இங்கே கொஞ்சம் எண்ணிக்கையை உயர்த்துறார். 70 கோடி 100,000 அப்படிங்கிறார்.
இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கணும். எல்லாத்துக்கும் நான் இங்கே உட்காந்து நான் உரை செய்யணும், திருவாவூர்துறையில் உட்காந்து உரை செய்தால் இது யாருக்கும் பயன்படாது. அது எப்படி ஆகும் என்றால், எண்ணிலும் நீர்மேல் எழுத்து ஆகுமே, தண்ணியில் எழுதின மாதிரி ஆயிடும். ஸோ விட்டுடு. அடுத்தது என்ன யோஜனைன்றார்? சிவமாம் பரத்தினில் சக்தி சதாசிவம், உவமா மகேசர் உருத்திரர் தேவர், தவ மால் பிரம்மீசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே. இந்த 100,000 கோடி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டார். ஒரே ஒற்றை இலக்கத்துக்கு வந்துட்டார் திருமூலர். நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே. எங்கள் நந்தி சிவபெருமானிடத்தில் உபதேசம் கேட்டது 9 ஆகமங்கள் தான். புரியுறதா? இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். இதை தமிழாகமம்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எதை? திருமந்திரத்தை. இது தமிழ் ஆகமம் கிடையாது. 9 ஆகமத்தை வைத்து 9 தந்திரங்களாக வகுத்திருக்கின்றார் திருமூலர் பெருமான். அப்போ சில பேர் சொல்கிறாங்க, இந்த 9 தந்திரங்களும் 9 ஆகமம் அப்படிங்கிறாங்க. அவர் அப்படி சொல்லலை. உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர் ஆகமத்தின்படி கிரியைகளை சொல்லலை. அக்ஞேன அஸ்திரேன சம்பிரோட்சிய அனந்தாயிர மகாதர்மாயிர மகா பூஜையெல்லாம் அவர் சொல்லலை. ஆகமத்தினுடைய சத்தான விஷயத்தை பழத்தை பிழிந்து சாறு கொடுக்குமாறு போல நமக்கு அந்த ஆகமங்களில் உள்ள செய்தியை நமக்கு தருகின்றார். இந்த ஆகமங்கள் அவருக்கு எவ்வாறு கிடைத்தது என்பதை எங்கள் நந்தி, அவருடைய ஆசிரியர் யாரு? பெருமானுடைய திருவாயிலில் முதல் நாயகமாக இருக்கின்ற நந்தியம்பெருமான். எங்கள் நந்தி பெற்ற நவ ஆகமங்கள் அப்படிங்கிறார். அதாவது எல்லாத்தையும் ஒரு சின்ன விஷயம், கொஞ்சம் டைம் எடுத்துட்டாதான் இந்த விஷயத்தை என்னால் முடிக்க முடியும். சில விஷயங்கள் எதுக்கு 28 ஆகமங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே விஷயத்தை தான் 5வது இப்போ நம்மக்கிட்ட பாடசாலையில் படிக்கிற பையனுங்க 1985 படித்த போது அவர்களுக்கு நான் பாடம் சொன்ன விதம் வேறு. அப்பொழுது இருந்த என்னுடைய மனநிலை, அப்பொழுது இருந்த சீடர்களுடைய பக்குவம். 1990 அதே பாடத்தை நடத்துகின்ற பொழுது அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக கொஞ்சம் சில விஷயங்களை சேர்க்க வேண்டியது, சில விஷயங்களை மாற்ற வேண்டும். 2000ஆவது ஆண்டு கொஞ்சம் எளிமை, 2025 ரொம்ப எளிமை. இப்போ படித்தா ரொம்ப எளிமையாக இருக்கும், வேணால் மறுபடியும் சேருங்க. இப்படி சுவாமி என்ன பண்ணிட்டார், பிரதிசம்ஹிதா முறைன்னு பேர். பிரதிசம்ஹிதா முறைன்னு யுகபேதத்தினால சொல்லியிருக்கார். ஒரே யுகத்தில் ஒரே 10 நாள் அறநருள் எடுத்து ஒரு அற்புத நிகழ்ச்சி நடத்துமாறு போல் அவரால் செய்ய முடியல. அவர் என்ன பண்ணார், ஒரு யுகத்தில் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு உபதேசம் பண்ணுறார். அடுத்த யுகங்களில் அடுத்த ஆன்மாக்களுக்கு அவர்களுக்கு உள்ள பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி இந்த ஆகமங்களை உபதேசம். யுகபேதேன அப்படிங்கிறது காமிக ஆகமம். பிரதிசம்ஹிதா முறைங்கிற குறிப்பில் அவரவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்றாற் போல அவரவர்களுக்கு ஒரு சம்ஹிதைகளை ஒரு ஆகமங்களை உபதேசிக்கின்றார். அடுத்த பாட்டு ஆய்வுக்குரியதாக சில பிரச்சனைகளை கொண்டு வருகின்றது. இதை நம்முடைய ஆதீன பதிப்புகள் இந்த 2 பாடல்களை கடந்து சென்றிருக்கின்றார்கள். ஆனால் புத்தகத்தில் மூலத்தில் அந்த பாடல் இருக்குது. என்ன காரணம் என்று சொன்னால், மூலாகமங்கள் 28, உபாகமங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகமங்களை தழுவி எழுந்த நூல்கள் 207. அதற்கு பின்னால் வந்த ஆச்சாரியர்கள் கையேட்டு பிரதியாக வைத்துக்கொண்டு பூஜைகளை செய்வதற்காக அளித்தருளியது 18 சிவாச்சாரியார்கள் அளித்தது 18 பத்ததிகள். பத்ததி என்றால் வழிகூறும் நூல்கள், பத்ததிகள். இப்போ இந்த 28 மூலாகமங்கள், உபாகமங்கள் 207. இப்போ திருமூலர் பெருமானுடைய திருவாக்கிலே வருகின்ற இந்த 9 ஆகமங்களில் படிக்கிற முதல்ல நான் நந்தியம்பெருமானிடத்திலே உபதேசம் கேட்ட 9 ஆகமங்கள் என்று சொல்ல துவங்குகின்றார். பெற்ற நல் ஆகமம், காரணம், காமிகம்,
உற்ற நல் வீரம், வீரம் என்பது ஒரு மூலாகமம், வீராகமம்னு பேர். வீரம். உயர் சிந்தியம், சிந்தியாகமம் 4. வாதுளம் 5. மற்ற வியாமல 6. ஆகும் காலோத்திரம் 7. துற்றனர் சுப்பிரம், சுப்ரபேதாகமம் 8. மகுடம் 9. இந்த 9 ஆகமங்களை நான் பெற்றவாறு உங்களுக்கு உபதேசிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு சர்ச்சை வருதுன்னா, இதில் ஆகமங்களில் 28லையும் ஒரு சின்ன பிரிவு இருக்குது, சிவபேதம் ருத்ரபேதம் என்று. சிவபேதம் 10 ஆகமங்கள். இதில் சில விஷயங்கள் புரியலைன்னாலும் கேட்டுக்கங்க, அடுத்தடுத்து ஏதாவது வகுப்புகளுக்கு செல்லுகின்ற பொழுது புரியும். நீங்கள் புரிந்து கொண்டால் ஆன்மீகத்தில் குழப்பம் வராது. நீங்கள் என்றைக்கு புரிந்து கொள்கின்றீர்களோ வேதத்தையும் ஆகமத்தையும் பற்றி, அன்றைக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் ஒன்றவன்தானே இன்னருள் என்ற திருமூலருடைய திருவாக்கு அப்பொழுதுதான் மெய்ப்படும். அதுவரையில் நாங்களும் உங்களை துரத்தி துரத்தி பேசிக்கொண்டே தான் இருப்போம். நீங்கள் ஓடினாலும் விடமாட்டோம். இந்த மூலாகமங்கள் 28ல் 10 சிவவேதம். காமிகம், யோகஜம், சிந்தியம், காரணம், அஜிதம், தீப்தம், சூக்ஷ்மம், சகசிரம், அம்சுமான், சுப்ரபேதம். இந்த 10 சிவபேதங்கள் என்று பெயர். அடுத்தது ருத்ரபேதம். விஜயம் நிஸ்வாசம், விஜயம் ஜெய்வ நிஸ்வாசம், புரோத்கீதம் லலிதம் ததா சிந்தம் சந்தான சிற்போக்தம் பாரமேஸ்வரமேவச்ச கிரணம் வாதுலம் செய்வ அஷ்டாவிம்சதி. இந்த 18 ருத்ரபேதம். பார்த்தீங்களா, பையன்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆக நடத்தினதை கொஞ்சம் மறக்காமல் இருக்காங்கங்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ன, எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கும், பாடம் மனசில் இருக்காங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம் இல்லை. இதில் என்ன உரையாசிரியர்கள் இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, காரணாகமம் சிவபேதத்தில் உள்ள மூலாகமம், ஓகே டிக் பண்ணு. காமிகாகமம் முதல் நூல், காமிகம் காரணம் தான் ஆரம்பிக்கிறார். காமிகாகமம் தான் முதல்ல சுவாமி அருளியது. அப்போ 2வது ஓகே. உற்ற நல் வீரம், வீராகமம் சிவபேதத்தில் இருக்குது, ஓகே வீராகமத்தை எடுத்துக்கணும். உயர் சிந்தியம், சிந்தியாகமம் இருக்குது, ஓகே எடுத்துக்கலாம். வாதுலாகமம் இருக்குது, ஓகே எடுத்துக்க. இப்போ இதில் என்னன்னாக்க, காலோத்தரம் உபாகமம், சுப்ரபேதம் இதில் சிவபேதத்தில் வருது, மகுடாகமம் ருத்ரபேதத்தில் வருது. இப்போ என்னென்னா, காரணாகமம், காமிகாகமம், சிந்தியாகமம், வீராகமம், வாதுலாகமம், சுப்ரபேதாகமம், மகுடாகமம், இந்த 7ம் மூலாகம பட்டியலிலே இருக்கின்ற ஆகமங்கள். அடுத்தது 2 சொல்கிறார், யாமலம் என்று ஒன்று, காலோத்தரம் என்ற ஒன்று. இந்த இடத்துல தான் நாம் கொஞ்சம் உரையாசிரியர்கள் சிந்திக்கின்ற விஷயமும் இதுதான். சேக்கிழார் சுவாமிகள் சொல்லாமல் சென்ற விஷயம் அதுதான். அவர் ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தார்னா இன்றைக்கி எந்த இதுவும் இருக்காது. என்னென்னா, காலோத்தரம் என்பது உபாகமங்களில் ஒன்று. ஏன்னா சிலர் அதையே மறுத்திருக்கிறார்கள். தேவி காலோத்தரம்ங்கிறது உபாகமத்தில் ஒன்று. எனவே உபாகமத்தில் இருக்கிறதுனால அதை எடுத்துப்போம், அதில் போய் நாம் ரொம்ப ஆக 8 ஓகே. 9வது வியாமலம் என்று சொல்கின்றார். உரையாசிரியர்கள் யாமலம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த யாமலம் வியாமலம் என்ற பெயரில் ஆகமங்களில் ஒரு நூல் இல்லை. இது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்ற விஷயம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, ஆராய்ச்சி வேறு, உபதேசம் வேறு, ஆன்ம போதம் வேறு, அனுபூதி வேறு. புரியுறதா? படிப்பு வேறு, உபதேசம் வேறு, ஆன்ம போதம் வேறு, அனுபூதி வேறு. அனுபூதி என்பது ஆச்சாரியரிடத்திலே இருக்கின்ற போது கிடைக்கின்ற அனுபவம். முருகா, நம்ம 2 பேரும் தன்னந்தனியாக இருந்தோமே,
நீ செவ்வான் உருவில் திகழ்ந்தாய், உன்னை கண்டு நான் மகிழ்ந்திருந்தேன், அப்பொழுது என் மனதிலே ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. இந்த ஆனந்தம் எப்படி இருக்குன்னு எல்லாரும் கேட்குறாங்களே, நான் எப்படி சொல்லுவேன் முருகான்னு அருணகிரிநாதன் அவர்கள் கேட்குறாரு இல்லையா? எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே அப்படிங்கிறார். அப்போ அந்த அனுபூதிங்கிறது எப்போ பிறக்கும் அப்படிங்கிறார்? பேசா அனுபூதி பிறந்ததுவேங்கிறார். பேசக்கூடாது. என்ன ஆசானிகளும் துகளாயின பின், ஆசைகள் இருக்கக்கூடாது. ஃபேஸ்புக்கில் போடணும், வாட்ஸ்அப்பில் போடணும், என்ன இதில் வைக்கிறது, ஸ்டேட்டஸில் வைக்கணும், எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிற. இதெல்லாம் போயிடுத்துனாதான் அந்த ஆகம நூல்கள் நமக்கு அனுபூதியை தரும் என்றவாறு அனுபூதி நிலையில் சுவாமி எண்ணில் கோடி ஆகமங்கள் மேலே அருளி செய்திருக்கின்றார். அதில் சைவ ஆகமங்கள் 28ஆக நமக்கு ஆச்சாரியர்கள் அனந்தேசருக்கு பிறகு நமக்கு உபதேசம் குரு பரம்பரையில் கிடச்சிருக்கு. சுவாமி அம்பாளுக்கு இதில் தேவி மதம்ங்கிறது ஒரு இது இருக்குது, என்ன உபாகமம் இருக்குது. திருமூலர் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரம் முழுவதும் சக்கரங்கள், பீஜாட்சரங்கள், சக்தி வழிபாடு, பைரவர் வழிபாடு, இது போன்ற தந்திர சாஸ்திரத்தில் வருகின்ற விஷயங்கள் பூரா அதில் இருக்குது. நவாக்கரி சக்கரம், இஷ்டசித்தி சக்கரம், இப்படி எவ்வளவோ மந்திர எந்திரங்களை பற்றி 4வது தந்திரத்தில் அவர் பேசுகின்றார். அவ்வளவு தந்திர சாஸ்திர விஷயங்கள் ஆகமத்தில் கிடையாது. உடச்சி பேசுவோம். இதற்கு விமர்சனங்கள் யாராவது சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம். ஏன்னா ஏதாவது ஒன்று நாம் திருமூலர் திருவாக்கை நாம் விட்டுடக்கூடாதில்ல. நமக்கு சந்தேகமாக இருக்குங்கிறதுனால ஒரு விஷயத்தை விட்டுடக்கூடாதில்ல. இந்த யாமலம் என்ற ஒரு சொல்லை பலரும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், பலர் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அந்த ருத்ரயாமலம் என்று ஒரு நூல் இருக்கின்றது. அதில் சுவாமியும் அம்பாலும் பேசிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ருத்ரயாமலம் என்ற ஒரு நூல் இருக்குது. அந்த ருத்ரயாமலம்ங்கிற நூலில் சிவபெருமானும் அம்பாலும் வினாவிடை பகுதியாக பேசிக்கொள்வது தான் அந்த நூல். அதில் யோக சாஸ்திரம் எப்படி செய்ய வேண்டும், யோகாபியாசம் எப்படி செய்ய வேண்டும், சிவபூஜை எப்படி செய்ய வேண்டும், சக்தி வழிபாட்டினை எப்படி செய்ய வேண்டும், அக்ஷரங்கள் எப்படி செய்ய வேண்டும், சக்கரங்கள் யந்திரங்கள் எப்படி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பது முதலான விஷயங்களை 4ஆம் தந்திரத்திலே திருமூலர் பெருமான் கூற புகுவாராக அவருக்கு உதவியாக நின்றது ருத்ரயாமலம் என்ற நூல். அதுவும் ஆகமமாகவே இருக்கலாம் என்பது ஆன்றோர்கள், அறிஞர்கள், அருளாளர்களுடைய முடிந்த முடிவாக ஏற்றுக்கொண்டு இந்த அளவிலே நந்தி பெற்ற நவ ஆகமங்கள் என்ற தலைப்பிலே வேத ஆகம செய்திகளை எங்கள் முத்துக்குமரப் பெருமானுடைய சன்னிதானத்திலே அமர்ந்து நம்முடைய அடியார் பெருமக்களோடு, நமது கண்மணி சீடர்களாக இருக்கின்ற மாணவ செல்வங்களோடு, நம்முடைய ஓதுவா மூர்த்திகளும் சைவ சித்தாந்த இயக்குனர் எல்லோருடனும் சேர்ந்து இங்கு சிந்தித்த எம்பெருமானுடைய திருவருளை போற்றி வணங்கி எல்லோருக்கும் நம்முடைய நல்லாசிகளை தெரிவித்து நிறைகின்றோம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஒரு தாழ்மை